ஹாய் ஹலோ அம்மி, இது உங்கள் ஃபிக்ஷன் வேர்ல்ட். நான் உங்கள் அம்மி ஃபேமிலியில் ஒருத்தி தான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஆரமோட ஒரு ஒன் ஷாட் தான். ஆக்சுவலி நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலியில் இருக்கிற ஒரு அமைச்சலக்குட்டி தான் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி ஆரம்க்கு ஒரு ஒன் ஷாட் போடுங்க, கோல்டு ஹஸ்பண்ட் டைப்பில் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் மக்னே லைன்ஸ்க்கே கோல்டு கேரக்டர் கொடுக்கும்போது ஓவராக போயிடுதா இல்லை கரெக்டாக கொடுக்குறேன்னா அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். பிகாஸ் அவங்க கேரக்டரை டேமேஜ் பண்ணிடணுன்ற பயத்திலேயே தான் நான் பண்ணுவேன். ஸோ ஹயோங் லென்ஸுன்னு வரும்போது எனக்கு இன்னுமே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை. ஸோ ட்ரை பண்ணுறேன், ஏதாவது டேமேஜ் பண்ணுற மாதிரியோ இல்லை ஓவராகவோ போயிருந்துச்சு அப்படின்னா என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிக்கோங்க. அண்ட் ஸ்டோரியை கேட்டு முடிச்சுட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது வந்து நெகட்டிவ் கமெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து என்னை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு அது ஒரு சான்ஸாக நான் எடுத்துக்கிறேன். அண்ட் தென் பாசிட்டிவ் கமெண்ட்டாக இருந்தால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும். ஓகேடா, நம்ம ஸ்டோரிக்குள்ளே இப்போ போயிடலாம். இப்போ ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணால் ஒரு அழகான வில்லேஜ். நீங்கள் அழகாக கோவில் போயிட்டு காலையிலேயே அப்படியே அந்த பூஜை கூடையோட உங்கள் வீட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற வீட்டுக்குள்ளே நுழையிறீங்க. ஸோ வீடியோ ஒரு மாதிரி அமைதியாக இருக்குது. நீங்கள் அப்படியே உள்ளே தேடிகிட்டே போகிறீங்க. நீங்கள் அப்படியே மெதுவாக நடக்க நடக்க உங்கள் காலில் அப்படியே நிறைய முத்து வச்ச கொலுசை போட்டிருக்கீங்க. ஸோ ஒரு மாதிரி அது ஜல் 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 தான் அழகாக இருக்குது. ஸோ அந்த சத்தம் கேட்க கேட்க நீங்கள் தான் வரீங்கன்னு வீட்டில் இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஹாலில் ஆரமோட அம்மாவும் அப்பாவும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஆரமோட அப்பா பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. அண்ட் ஆரமோட அம்மா காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் அவங்கள பார்த்தோன்னே ப்ரைட்டாக சிரிச்சிட்டு அப்படியே வேகமாக போயிட்டு அவங்களுக்கு பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு அவங்கக்கிட்ட வந்து ஸ்வீட் கொடுக்குறீங்க. ஸோ அவங்க அப்படியே உங்களை பார்த்துட்டு, என்னடி காலங்காத்தாலே ஒரு மாதிரி மங்களகரமாக வந்திருக்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டு இன்றைக்கி எனக்கு பிறந்த நாள் அப்படின்றீங்க. ஸோ அவங்க அப்படியே பிரைட்டன் சிரிச்சிட்டு நல்லா உங்களை பிளஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்களுக்கும் ஸ்வீட் ஊட்டி விடுறாங்க. நீங்கள் பாட்டி எங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ பாட்டி மேலே தான் இருக்காங்க அப்படின்னு ஆரமோட அம்மா சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அந்த கூடையை அப்படியே எடுத்துகிட்டு அப்ஸ்டர் ஏறுறீங்க. அப்படியே ஜல் 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 ஜல்னு வீடே ஒரு மாதிரி உங்கள் கொலுசு சத்தத்தால் நிறைஞ்சிருக்கு, அழகாக இருக்குது. ஸோ ஆரமோட அப்பா அப்படியே சிரிச்சுக்கிட்டே மறுபடியும் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சிடுறாரு. நீங்கள் அப்படியே தேடிக்கிட்டே போகிறீங்க. பாட்டி பாட்டி எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே போகிறீங்க. ஸோ மேலே எப்படின்னா லைனாக 3 ரூம் இருக்கும். ஸோ அதில் லாஸ்ட் ரூம் தான் பாட்டியோட ரூம். மீதி 2 ரூம் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். இப்போ ஆரமோட அம்மா வந்தாங்கன்னா அதில் செகண்ட் ரூமில் வந்து ஸ்டே பண்ணுவாங்க. ஸோ ரூம்ஸுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு பெரிய வால் அண்ட் தென் ஒரு கேட் இருக்கும். அந்த கேட்டை ஓப்பன் பண்ணால் அந்த சைடு ஒரு பெரிய டெரஸ் மாதிரி இருக்கும். இப்போ ஆரம் வந்து அந்த டெரஸில் நின்றுட்டு தான் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் ஒரு மாதிரி பிளாக் பனியன் அண்ட் ஒரு ட்ராக் போட்டுட்டு அப்படியே எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்காரு. பயங்கரமாக ஸ்வெட் ஆகிட்டு செம்ம ஹாட்டாக நின்றுட்டுருக்காரு காலங்காத்தால. ஸோ நீங்கள் அப்படியே தேடிக்கிட்டே போகிறீங்க. உங்கள் சவுண்ட் அவருக்கு கேட்குது, ஆனால் அவங்கள பெருசாக கண்டுக்கல. அவர் பாட்டுக்கு எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே போயிட்டு பாட்டியோட ரூம் ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ அவங்க வந்து ஒரு மாதிரி ப்ரைட்டாக உங்களை பார்த்து சிரிச்சிட்டு உங்களை வந்து பிளஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் எடுத்து தராங்க. பரவாயில்லையே, என் பிறந்த நாள்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ அவங்க லைட்டாக உங்கள் சீக்ஸை பிடிச்சிட்டு வருஷம் கோவில் போயிட்டு முதல்ல பிளஸ்ஸிங்ஸ் வாங்க என்கிட்ட தான் வர. அது மட்டும் இல்லாமல் என் பேரனோட பிறந்த நாளும் உன் பிறந்த நாளும் ஒரே நாளில் வருது, அப்புறம் எப்படி மறக்க முடியும்? அதானே பார்த்தேன், உங்கள் பேரன் பிறந்த நாளுன்றதுனால தான் என் பிறந்த நாள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல. நான் ஒன்றும் உங்களுக்கு ஸ்பெஷல் இல்லை தானே அப்படின்னு சொல்லி கோச்சிக்கிறீங்க க்யூட்டாக. இப்போ அவங்கவுங்க சீக்ஸை பிடிச்சி நல்லா இழுத்துட்டு, எப்போவுமே நீ எனக்கு ஸ்பெஷல் தாண்டி அழகு பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இந்த சொடுக்கு உடச்சி போடுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு மாதிரி பிரைட்டனாக சிரிச்சிட்டு, சரி பாட்டி, நான் இந்த பிரசாதத்தை எடுத்துகிட்டு போய் அம்மா அப்பா கொடுத்துட்டு உனக்கு பாயசம் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவங்களும் சிரிச்சிட்டு சரி பார்த்துப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே அந்த கூடை எடுத்துகிட்டு அப்படியே சல்லு நடந்து வரீங்க. ஆக்சுவலி நீங்கள் வந்து இந்த பட்டு பாவாடை சட்டைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. தாவணி கிடையாது, பட்டு பாவாடை சட்டைன்னு சொல்கிற அந்த ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ தெரியாதவங்களுக்கு நான் ஃபோட்டோ போடுறேன். இந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. ஒரு மாதிரி நீங்கள் ஷார்ட் கேர்ள் அண்ட் தென் ஒரு மாதிரி இன்னசென்ட் அண்ட் லீன் கேர்ளும் கிடையாது, ரொம்ப சப்பியும் கிடையாது, லைட்டாக சப்பி, அந்த கொழுக்கு முழுக்குன்னு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நீங்கள் இருப்பீங்க. ஸோ அப்படியே நீங்கள் நடந்து வர்றதுக்கும் அதுக்கும் ஒரு மாதிரி அழகாக இருக்கீங்க. இப்போ ஆரம் அந்த கேட் ஓப்பன் பண்ணிட்டு வேகமாக வெளியே வரான்.
அண்ட் தென் நீங்களும் அங்கே வேகமாக அப்படியே ஆடிக்கிட்டே நடந்து வர்றதுக்கும் அதுக்கும் 2 பேரும் நல்லா இடிச்சிடுறீங்க. ஸோ ஒரு மாதிரி தடுமாறி நீங்கள் ஆரம் மேலேயே அப்படியே விழுந்த மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. இப்போ ஆரம் வந்து உங்களை தாங்கி பிடிச்ச மாதிரி நின்றுட்டுருக்காரு. ஸோ உங்கள் கையில் வச்சிருந்த பேஸ்கெட்டை அப்படியே நீங்கள் கீழே போட்டுடுறீங்க. அது அப்படியே கீழே விழுந்து அப்படியே இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அவர் நல்லா பிளாக் அண்ட் பிளாக்ல ஒரு மாதிரி ஹாட்டாக இருக்கார். அந்த பிளாக் பனியனுக்கும் அவருக்கு ஸ்வெட்டாக இருக்கிறதுக்கும் செம்ம ஹாட்டாக ஒரு மாதிரியாக இருக்கார். அவர் அப்படியே உங்கள் ஐ கான்டாக்டில் நின்றுட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே படபடன்னு ஆயிட்டு, "ஆத்தி யாரா இவன்?" அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு செகண்டில் அப்படியே நீங்கள் 2 பேருமே ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிடுறீங்க. இப்போ ஆரம் அப்படியே உங்களை பார்த்து முறைச்சிட்டு, "ஏய் கண்ணு தெரில, ஒழுங்காக நடந்து வர தெரியாது, இப்படி மேலே வந்து விழுகுற?" "ஹலோ ஹலோ, நான் ஒன்றும் உங்கள் மேலே வந்து விழுகணும்னு ஆசைப்படல. நான் ஒழுங்கா தான் வந்தேன். நீங்கள் தான் ராங்கா வந்துட்டீங்க. நீங்க வந்து இடிச்சதுனால தான் தடுமாறி உங்க மேல வந்து விழுந்துட்டேன். உடனே என்ன பண்ணி சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லி நீங்க கேட்குறீங்க. ஆக்சுவலி ஆரம் அவங்க பாட்டி கூட ஃபோன்ல பேசும்போதெல்லாம் உங்க வாய்ஸ் அவன் கேட்டுருக்கான். அவங்க யாரு அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும்போது, பக்கத்து வீட்டு பொண்ணு ஐயன்னு அந்த மாரி பாட்டி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு மாதிரி இன்னசென்ட்டா நீங்க பேசுறதுனால, ஏதோ சின்ன பொண்ணு அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பான். உங்க வாய்ஸ் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் ஒரு மாரி குழந்தைத்தனமா, ஒரு மாதிரி இன்னசென்ட்டா இருக்கிறதுனால. ஸோ உங்ககிட்ட பேசினது இல்லைனாலும் உங்க வாய்ஸ் கேட்டு ஒரு மாதிரி லைட்டா சிரிப்பு வரும் அவனுக்கு. இப்போ தான் உங்கள ஃபர்ஸ்ட் டைம் வந்து நேர்ல பார்க்குறான். இப்போ அங்கேருந்து பாட்டி, "ஏன் என்னடி ஆச்சு? ஏதோ சத்தம் கேட்டுச்சு" அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்குறாங்க. இப்போ பூஜா கூட கீழே இருக்க ஆரம் உங்களுக்கு பக்கத்துல நிற்கிறான். இப்போ அவங்க ஒன்றும் தெரியாம பார்த்துட்டு, ஒன்றும் இல்லை பாட்டி, நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கூட எடுத்துட்டு அப்படியே குடு குடு குடுன்னு ஓடுறீங்க. உங்க கொலுசு சத்தம் அப்படியே சல் 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 சல்னு கேட்குது. அது ஒரு மாரி அழகா இருக்கு. அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இருந்தாலும் வெளிய எதுவும் காமிச்சுக்காம, அப்படியே ஒரு மாரி உடனே வந்து ஃபேஸ் வச்சுட்டு, அப்படியே கீழ இறங்கி போறான். நீங்க அதுக்குள்ளாரவே வேக வேகமா அந்த கூடை எடுத்துட்டு அப்படியே ஓடிடுறீங்க வீட்டுக்கு. உங்க வீட்டுக்கு வந்துட்டு அம்மா, அப்பா கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு அவங்களுக்கு ஸ்வீட் எல்லாம் குடுக்குறீங்க. அண்ட் தென் அவங்க உங்களுக்கு ஃபீட் பண்றாங்க, கிஃப்ட் தராங்க. ஸோ எல்லாமே ஒரு மாரி ஹாப்பியா போகுது. அப்புறமா நீங்க வந்து அம்மா கிட்ட ஹெல்ப் கேட்டு பாயாசம் பண்றீங்க. ஒரு 1/2 அன் ஹவர்ல நீங்க முடிச்சிடுறீங்க. அத எடுத்து ஒரு பெரிய பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, உங்க வீட்ல வந்து அத கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு, அப்படியே அத எடுத்துட்டு போறீங்க பாட்டி வீட்டுக்கு. ஸோ இப்போ அவங்க உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்ருக்காங்க. நீங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே அத எடுத்துட்டு போய் டேபிள் மேல வச்சுட்டு, கிச்சன் போயிட்டு பவுலெல்லாம் எடுத்துட்டு வந்து அதில அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க. ஆக்சுவலி இதுவுமே உங்க வீடு மாதிரி நீங்க பழகிட்டீங்க. பிகாஸ் சின்ன வயசுலேருந்தே நீங்க பாட்டி கூட தான் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. உங்களுக்குன்னு ரிலேஷன்ஸ் யாரும் அவ்வளவா தெரியாது. பிகாஸ் உங்க மம்மி அண்ட் டாடி வந்து லவ் மேரேஜ். ஸோ ஃபேமிலிலேருந்து அப்படியே பிரிஞ்சு வந்தாச்சு. அவங்க 2 பேர் மட்டும் தான் உங்களுக்கு. மத்த யாரையும் நீங்க பெருசா பார்த்தது கூட கிடையாது. ஸோ பாட்டிய வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே அவங்க கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால, அவங்க வீடும் உங்க வீடு மாதிரி அந்த மாரி தான் நீங்க. இப்போ அங்கிள், ஆன்டி வந்து அடிக்கடி அந்த வீட்டுக்கு வருவாங்க. அதனால உங்கள பத்தி நல்லாவே தெரியும். ஸோ ஆரம் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரான். அவன் ஒரு மாரி சிட்டிலயே வளர்ந்த பையன். வில்லேஜ்னா அவனுக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது. பிகாஸ் சிட்டில இருக்கிற அளவுக்கு வில்லேஜில வந்து நெறையா ஃப்ரீடம்ஸ் அந்த மாரிலாம் இருக்காது இல்லையா? ஸோ அதனால அந்த அளவுக்கு பிடிக்காது. நேத்து தான் அவன் இங்கேயே வந்திருந்திருப்பான். இன்னைக்கு உங்கள பார்த்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ அதெல்லாம் எடுத்து நீங்க டைனிங் டேபிள்ல அரேஞ்ச் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ இப்போ தான் ஆரம் வந்து சாப்பிட வந்து உட்கார்றாரு. அதுவரைக்குமே ரொம்ப ஹாப்பியா சிரிச்சு சிரிச்சு விளையாடிட்டு எல்லாருக்கும் சர்வ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆரம்ப பார்த்ததும் எங்கேருந்து தான் உங்களுக்கு ஒரு படபடப்பு வருதுன்னு தெரியல. ஸோ அப்படியே வச்சுட்டு, பாட்டி நான் வீட்டுக்கு கிளம்புறேன். இருடி சாப்பிட்டு போ." "இல்ல பாட்டி, அம்மாவும் அப்பாவும் எனக்காக வெயிட்டிங். நான் அங்கே போய் சாப்பிட்டுக்கிறேன். நீங்க சாப்பிடுங்க. நான் வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டெப் வைக்கிறீங்க. "சரிடி, சாயந்தரமா இங்கேயே வந்துரு. உனக்கும் ஆரம்க்கும் சேர்த்தே கேக் கட் பண்ணிடலாம் என்ன?" அப்போ நீங்க அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. ஆரம் அப்படியே ஒரு பைட்ட ஃபுட்ட வச்சுட்டு, அத சோக் பண்ணிட்டு, ஐஸ மட்டும் தூக்கி உங்கள பார்க்குறான். உங்களுக்குன்னா ஒரு மாதிரியா இருக்கு. நீங்க அப்படியே கல்ப் பண்ணிட்டு, அப் "இல்ல பாட்டி, அப்பா ஏதாவது அரேஞ்ச் பண்ணியிருப்பாரு. நான் முடிச்சுட்டு பொறுமையா வரேன். நீங்க கேக் கட் பண்ணுங்க." "அம்மாடி! நான் போறேன்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு குடு குடு குடுன்னு ஓடிடுறீங்க. இப்ப ஆரம் லைட்டா ஒரு மாதிரியா சிரிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கான். உங்களோட அந்த இன்னசென்ஸ், கியூட்னஸ் எல்லாமே அவனுக்கு ஒரு மாதிரி புடிச்சிருக்கு. பட் வெளிய காமிச்சுக்க மாட்றான். இங்க நீங்க அப்படியே வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா, அப்பா கூட சேர்ந்து அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஆரம் பார்த்த பார்வை தான் உங்களுக்கு கண்ணுக்குள்ள வந்து நிக்குது. ஸோ ஒரு மாதிரி ஆயிட்டு, நீங்க அப்படியே ஒரு உடம்பெல்லாம் சிலுத்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. "ஏய் என்னடி ஒரு மாதிரியா இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்குறாங்க. "ஆ
ஒன்றும் இல்லைம்மா, சாப்பாடு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ இப்படியே டைம் போகுது. ஈவினிங்கா அம்மாவும், அப்பாவும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ரூம் போயிட்டு அப்பா வாங்கி கொடுத்த ஹாஃப் சாரிய வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. ரெட் அண்ட் சாண்டல்ல. ஸோ அத வியர் பண்றீங்க. அவ்ளோ க்யூட்டா அழகா இருக்கீங்க. ஸோ ஹேர் எல்லாம் நல்லா கோம்ப் பண்ணிட்டு, ஃபுல்லா ஜாஸ்மின் வச்சுட்டு, அதுக்கேத்த மாதிரியே நெறைய ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டு, கண்ணாடி பேங்கிள்ஸ் போட்டுட்டு, ஜிமிக்கி எல்லாம் போட்டுட்டு, நல்லா மை எல்லாம் போட்டு அழகா ரொம்ப ரொம்ப அழகா வரீங்க வெளிய. உங்க அம்மா உங்கள பார்த்ததுமே அப்படியே இந்த திருஷ்டி சுத்தி சொடுக்கெல்லாம் வடிப்பாங்கல்ல, அதெல்லாம் பண்றாங்க. ஸோ அப்படியே உங்கள கூப்பிட்டு, "சரி வா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு வெளிய போறாங்க. "அம்மா எங்க போற?" அப்படின்றீங்க. "பாட்டி வீட்டுக்கு தாண்டி." "ஆ பாட்டி வீட்டுக்கா? எதுக்கு?" இல்லடி, அப்பா உனக்கு கேக் தனியா வாங்கி கட் பண்ணலான்னு சொன்னாரு. ஆனா, பாட்டி தான் வந்து அவங்களோட பேரனுக்கும் உனக்கும் ஒண்ணாவே கட் பண்ணலான்னு ரொம்ப கேட்டாங்க. அதான் அப்பாவால மறுக்க முடியல. சரின்னு சொல்ட்டாரு. நீங்க அப்படியே உங்க அப்பாவ பார்க்குறீங்க. உங்க அப்பா வந்து "வாடா போலாம்" அப்படின்ற மாரி கூப்பிடுறாங்க. என்னது? அவன்கிட்டயா? அவன் கூட ஒண்ணாவா? அய்யய்யோ! அவன் பார்வையே சரியில்லையே! ஒரு மார்க்கமாலாம் இருக்கான். ஏன் போயே ஆகணுமா? அப்படின்னு வாய்க்குள்ளேயே பேசிட்டு இருக்கீங்க. ஏய்! வாடி போலாம். பாட்டி வேற ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ நீங்க அப்படியே ஒரு மாரி தலைய சொரிஞ்சுட்டு நின்னுட்டுருக்கீங்க. உங்க அம்மாவும், அப்பாவும் கைய பிடிச்சு கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப நீங்க அப்படியே உங்க அம்மா, அப்பா, நீங்க 3 பேரும் என்டர் ஆகுறீங்க. ஹால்ல கேக் கட் பண்றதுக்காக பெரிய டேபிள் அண்ட் தென் கேக்கு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க ஆன்ட்டியும், அங்கிளும். அண்ட் தென் உங்க ஸ்ட்ரீட்ல இருக்கிற கொஞ்சம் பேரையும் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இப்ப நீங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே பாட்டிக்கிட்ட போறீங்க. பாட்டி உங்கள பார்த்து பிரைட்டா சிரிச்சுட்டு, உங்களுக்கு சொடுக்கெல்லாம் உடைச்சு போட்டுட்டு, அப்புறம் ஹக் பண்ணி, கிஸ் பண்ணி, அவங்களோட கண்லேருந்து மையெல்லாம் எடுத்து உங்க காது பின்னாடி வைக்கிறாங்க. "ரொம்ப அழகா இருக்க" அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. பார்க்குற எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க. இப்போ ஆரம் அப்படியே டோர ஓப்பன் பண்ணிட்டு வெளிய வரான். அவனுமே ஒரு பிளாக் பேண்ட் அண்ட் ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கான். அவ்ளோ அழகா இருக்கு. அவன் ரொம்ப எல்லாம் கிராண்டா போடல. சிம்பிளா தான் போட்டிருக்கான். ஆனா அதுவே அவனுக்கு அவ்ளோ அழகா இருக்கு. நீங்க அப்படியே பேன்னு பார்க்குறீங்க. அங்க ஆரம் உங்கள பிச்சு திங்கிற மாதிரி பார்க்குறான். ஏன்னா அவ்ளோ அழகா இருக்கீங்க. ஸோ என்ன பண்றது? அங்க கூட்டமா வேற இருக்குன்றதுனால கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். இப்ப 2 பேரையும் சேர்த்து அப்படியே கேக் கட் பண்ண சொல்றாங்க. நீங்க பக்கத்துல போகாம 4 அடி தள்ளியே நின்னுட்டுருக்கீங்க. "போ போ கட் பண்ணு கட் பண்ணுன்னு" சொல்லிட்டு 2 பேரையும் ஒண்ணா நிக்க வச்சுட்டு, அப்படியே சுத்தி எல்லாரும் உங்களுக்கு விஷ் பண்ணிட்டு, கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த நைஃப வந்து "நீங்க எடுக்கவா? ஆரம் எடுக்கவா? நீங்க எடுக்கவா? ஆரம் எடுக்கவா?" அப்படின்னு இருக்கு. ஸோ டக்குன்னு வந்து ஆரமே எடுக்குறாரு. இப்ப பாட்டி உங்க கைய பிடிச்சு, ஆரம் கை மேல வச்சுட்டு, "புடி கட் பண்ணு கட் பண்ணு" அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உங்க கை பட்டதுமே ஆரம் அப்படியே உங்கள பார்க்குறான். நீங்க "நான் நிமிர்ந்து பார்க்க மாட்டேனே" அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே அந்த கையவே பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அப்படியே நடுங்குது. ஸோ ஆரம் அப்படியே லைட்டா சிரிச்சுட்டு, உங்க கையில நைஃப குடுக்குறான். ஸோ நீங்க அப்படியே அவன பார்க்குறீங்க. "ம். புடி" அப்படிங்கிறான். ஸோ நீங்க டக்குனு அத வாங்கிக்கிறீங்க. சரி ஓகே நம்மள தான் கட் பண்ண சொல்றான் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, இப்ப அவன் உங்க கைய பிடிக்கிறான். நீங்க அப்படியே கல் பண்ணிட்டு மறுபடியும் அவன பார்க்குறீங்க. "ம். கட் பண்ணு" அப்படிங்கிறான். ஸோ 2 பேரும் சேர்ந்து அப்படியே கட் பண்றீங்க. ஒரு மாதிரி அழகா இருக்கு உங்க 2 பேரையும் பார்க்குறதுக்கு. அங்க இருக்கிற எல்லாருமே அதான் சொல்றாங்க. நீங்க 2 பேரும் பார்க்க அவ்ளோ அழகா இருக்கீங்க. உங்களுக்கு சூப்பர் பேர் அந்த மாரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு மாரி 2 பேர் 2 பேரா சேர்ந்து பேசுவாங்கல்ல, அந்த மாரி பேசிட்டு இருக்காங்க உங்க பேர் பத்தி. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லார் காதுக்குமே அது வருகுது. பாட்டியுமே அத பார்த்துட்டு அதுதான் நினைக்கிறாங்க. ஸோ கேக் எல்லாம் எல்லாருக்கும் ஃபீட் பண்ணுறீங்க. அதாவது ஆரம் வந்து அவனோட அம்மா, அப்பாவுக்கு குடுக்குறாங்க. நீங்க வந்து பாட்டிக்கு, உங்க அம்மா, அப்பாவுக்குலாம் குடுக்குறீங்க. அண்ட் தென் கட் பண்ணி அங்க இருக்கிற எல்லாருக்கும் குடுக்குறீங்க. ஸோ ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு அந்த மொமெண்ட். இப்போ பாட்டி வந்து உங்க அப்பா, அம்மா கிட்ட போய் பேசிடுறாங்க. ஸோ உங்க அப்பா, அம்மாவும் யோசிச்சு சொல்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அங்கிளும், ஆன்ட்டியும் அங்க ஜாயின் ஆகுறாங்க. ஸோ அவங்களுக்குமே இது பிடிச்சிருக்கு தான். உங்க அப்பா, அம்மாவுக்கும் ஆல்மோஸ்ட் ஓகே அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. ஸோ 5 பேரும் பேசி ஓகேன்ற மாதிரி முடிவு எடுத்துடுறாங்க. இப்போ உங்ககிட்ட சொல்றாங்க, பாட்டியோட ஆசை உனக்கும் ஆரனுக்கும் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பேரண்ட்ஸும் சரி, அங்கிளும் ஆன்ட்டியும் சொல்றாங்க. உங்களுக்கு நான் செம்ம ஷாக்கு. அந்த ஷாக்லேருந்து நீங்க வெளிய வரவே இல்ல. அதுக்குள்ளாரவே சட்டு போட்டுன்னு உங்களுக்கும் ஆரனுக்கும் கோவில்ல வச்சு சிம்பிளா மேரேஜ
முடிக்கிறாங்க. ஸோ நீங்கள் ப்ளூ சாரீ வியர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்க. ஸோ எந்த கலர் டார்க் கலர் போட்டாலுமே உங்களுக்கு அவ்வளோ அழகா இருக்கு. அண்ட் தென் அந்த புட்டு புட்டு சீக்ஸு அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குது. பட் நீங்கள் ஒரு மாதிரி நர்வஸாக ஒரு மாதிரி படபடப்போட அப்படி தான் இருக்கீங்க. உங்கள் ஃபேஸில் ஒரு ஸ்மைல் இல்லை, இருந்தாலும் க்யூட்டாக இருக்கீங்க. ஆரமால உங்கள் மேலேருந்து அந்த கண்ணை எடுக்கவே முடியல. அவ்வளோ அழகாக இருக்கீங்க. இப்போ மேரேஜை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா ஆரவ் நாளைக்கு மார்னிங் முக்கியமான மீட்டிங் இருக்குது, நான் போயே ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். தனியாலாம் அனுப்ப முடியாதுன்னு வீட்டில் சண்டை போடுறாங்க. வேறு வழி இல்லாமல் உங்களையும் கூட்டிகிட்டு கிளம்புற மாதிரி அவன் பேசிகிட்டு இருக்கான். பட் இங்கே உங்களுக்கு அம்மாவே அப்பாவே பிரிஞ்சு போகிறதுக்கு மனசே இல்லை, ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ அன்றைக்கி ஈவினிங்காகவே நீங்களும் ஆரம்பம் கிளம்புறீங்க. உங்களுக்குனா பயங்கர அழுகாச்சியாக வருது. ஸோ நீங்கள் அம்மா அப்பா எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறீங்க. நைட் ஒரு 11:00 போல் நீங்கள் ரீச் ஆயாச்சு. ஸோ அங்கேயே கார் வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஆரம் போயிட்டு காரில் ஏறுறான். ஸோ நீங்கள் அப்படியே நின்றுட்டே இருக்கீங்க. என்ன எங்கே நிற்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ குடுகுடுன்னு வந்துட்டு காரில் ஏறுறீங்க. ஸோ கார் கிளம்புது. வீட்டுக்கும் கொஞ்சம் தூரத்தில் போயிடுறீங்க. கார் வந்து வீட்டுக்குள்ளே என்டர் ஆகுது. ஒரு பெரிய கார்டன் ஏரியா, அதுக்கப்புறமா வீடு. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு அப்படியே அவ்வளோ ஷாக்டாக இருக்கா? பிகாஸ் அந்த நைட் டைமில் கூட அந்த கார்டன் ஏரியா அவ்வளோ பிரைட்டாக இருக்குது, அவ்வளோ லைட்ஸ் இருக்குது. ஸோ அப்படியே போயிட்டு வீட்டு முன்னாடியே கார் வந்து ஸ்டாப் ஆகுது. நீங்கள் அப்படியே வீட்டை பார்க்குறீங்க. அவ்வளோ பெருசாக இருக்குது. அம்மாடியோ! எவ்வளோ பெரிய வீடு அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ ஆரம் வந்து உங்களை கூப்பிடுறான். நீங்கள் ஆரம் கிட்ட போயிட்டு அம்மா இது நிஜமாவே உங்கள் வீடு தானா அப்படின்னு கேட்குறீங்க. அவன் ஒரு மாதிரியாக உங்களை பார்த்துட்டு ஆமாம் ஏன் கேட்குற? இல்லை கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டெப் அப்படியே முன்னாடி வைக்கிறீங்க. அங்கே மெய்ட்ஸ் எல்லாம் நிற்கிறாங்க. இதெல்லாம் யார், உங்கள் சொந்தக்காரங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவன் லைட்டாக சிரிச்சிட்டு இல்லை எங்கே ஒர்க் பண்ணுறவங்க. உங்கள் ஒருத்தருக்கு இத்தனை பேர் வேலைக்கு வச்சுருக்கீங்களா? சரியான சோம்பேறி மூட்டையாக இருக்கான் போல் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக நீங்கள் சத்தமாக தான் சொல்லியிருந்திருப்பீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி போகிற போக்கில் கலாய்ச்சி விட்ட மாதிரி இருக்குது. ஸோ உங்களை பார்த்து லைட்டாக முறைச்சிட்டே அப்படியே உங்கள் பின்னாடி வந்துட்டு இருக்கா. நீங்கள் அப்படியே உள்ள என்டர் ஆகிட்டு அப்படியே பார்க்குறீங்க. பிகாஸ் அவ்வளோ பெருசாக இருக்குது அண்ட் தென் அவ்வளோ லைட்ஸ் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய வந்து ஃப்ளவர் வாஷஸ் அது இதுன்னுட்டு வீடியோ ஒரு மாதிரி பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. அப்படியே கிச்சனுக்குள்ளே போக போகிறீங்க. இப்போ ஆரம் டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சிட்டு எனக்கு நாளைக்கு மீட்டிங் இருக்குது, உன் பின்னாடி எல்லாம் சுற்றிட்டு இருக்க முடியாது வா அப்படின்னு சொல்லி உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே கடைன்னு அப்ஸ்டேர் ஏறுறான். நீங்கள் உங்களோட ட்ரெஸ்ஸை பிடிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி தட்டு மாதிரி ஏறுறீங்க. டக்குன்னு ஒரு ரூம் ஓப்பன் பண்ணிட்டு உங்களை உள்ளே விட்டுட்டு இங்கே தூங்கு, நான் காலையில் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டோரை சாத்திட்டு போயிடுறான். நீங்கள் அப்படியே பேனு நின்றுட்டுருக்கீங்க. ரூம் பார்த்தா அது அதுக்கு மேலே அவ்வளோ அழகாக இருக்குது அண்ட் அவ்வளோ பெருசாக இருக்குது. பெட்டை போய் இப்போ நீங்கள் அப்படியே டச் பண்ணுறீங்க, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அப்படியே உட்காடுறீங்க, அது ஒரு மாதிரி ஜம்ப் ஆகுது. ஸோ அதில் நீங்கள் நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி ஜம்ப் பண்ணி விளையாடிட்டு இருக்கீங்க. இப்போ யாரோ டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க மேடு தான். ஸோ அவங்களோட ட்ரெஸ்ஸஸ் பேக்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு அண்ட் தென் ஒரு நைட் ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்து தராங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு என்னங்க பேண்ட் ஷர்ட்டெல்லாம் தெரியுங்க, இது என்னோடது இல்லை அவரோட தான் இருக்கும், அவர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்றீங்க. ஸோ அவங்க சிரிச்சுக்கிட்டே இல்லை மேம் இது நைட் ட்ரெஸ், இதை வியர் பண்ணிவிட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து அப்படியே பார்த்துட்டு எங்க நைட்டுக்கு எல்லாமே ட்ரெஸ் மாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக பார்க்குறீங்க. ஸோ அதை வியர் பண்ணுறீங்க. அப்படியே மிரர் முன்னாடி பார்க்குறீங்க. நல்லா தான் இருக்குது, சரி தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் போய் படுக்கிறீங்க. ஸோ அப்படியே புரண்டு விளையாடிட்டே அப்படியே கொஞ்சம் நேரத்தில் தூங்கிடுறீங்க. இப்போ மிட் நைட் ஒரு 2 மணி இருக்கும். நீங்கள் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. ஆறாமோட ரூமில் ஏசி சடனாக ஒர்க் ஆகாமல் போகுது. ஸோ அவனுக்கு நல்லா ஸ்வெட் ஆகி எந்திரிச்சு உட்காந்துடுறான். அவனோட பழக்கம் அவன் ரூமில் ஏசி ஒர்க் ஆகலை அப்படின்னா பக்கத்தில் ரூமில் வந்து படுத்து தூங்கிடுவான். ஸோ அந்த ஞாபகத்தில் உங்கள் ரூமில் வந்து அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு பெட்டுக்கிட்ட வரைக்கும் வரான். நீங்கள் நல்லா பெட்டில் புதஞ்சு தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ தான் ஞாபகம் வருது நீங்கள் இந்த ரூமில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு செகண்ட் யோசித்தவன் என்ன நினச்சானோ தெரியல, உங்கள் பக்கத்தில் வந்து படுத்துட்டு உங்கள் மேலே ஹேண்ட்ஸை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறான். நீங்கள் நல்லா டயர்டில் வந்ததுனால அப்படியே அடித்து போட்ட மாதிரி தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ மார்னிங் நீங்கள் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அவங்க மேலே ஒரு வெயிட்டான ஹேண்ட் இருக்குது.
ஸோ என்னடா அப்படின்னு சொல்லிட்டு புரண்டு பார்க்குறீங்க. உங்க கிட்ட அவனோட அந்த ஸ்லீப்பி ஃபேஸ். நீங்க அப்படியே அவன பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க. "ம் தூங்கும்போதெல்லாம் அழகா தான் இருக்கு. ஆனா முழிச்சிருக்கும்போது தான் அப்பாடி பயமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைய அப்படியே பொறுமையா எடுத்து விட்டுட்டு, நீங்க பொறுமையா இறங்குறீங்க. பிகாஸ் உங்களோட கொலுசு சவுண்டு அது கேட்டா தான் எந்திரிச்சிருவானே அப்படின்ட்டு. பொறுமையா வாஷ்ரூம் போயிட்டு, ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு, தென் எல்லாத்தையும் முடிச்சுட்டு, அழகா ஒரு சாரி வியர் பண்ணிட்டு, உங்க ஹேர வந்து அப்படியே தொடச்சிட்டு வெளிய வரீங்க. நீங்க சிங்கிள் ப்ளீட்ஸில் வந்து சாரி போட்டிருக்கீங்க. இப்ப அப்படியே டைரக்ட் ஆப்போசிட்ல பேக் சைடு ஆரன் தூங்கிட்டுருக்கான். ஸோ நீங்க வந்து மிரர் முன்னாடி உங்க ஹேரெல்லாம் முன்னாடி போட்டுட்டு, லைட்டா பெண்ட் பண்ணி அப்படியே தொடச்சிட்டு இருக்கீங்க. சிங்கிள் ப்ளீட் போட்டா அப்படியே பெண்ட் பண்ணும்போது அது ஃப்ரண்ட்ல வந்துரும் இல்லையா? ஸோ அந்த மாரி ஃப்ரண்ட்ல வந்து கிடக்குது. இப்போ ஆரம் அப்படியே கண்ணு முழிக்கிறான். கொஞ்சம் அப்படியே தூக்கம்லாம் கலைஞ்சு. ஸோ அவன் கண்ணு முழிக்கும்போதே கண்ணு முன்னாடி ஒரு தெய்வாமிர்த காட்சி. அவங்களோட பேக் போஸு அதுவும் அப்படியே வெட்டாகி அங்கங்க அண்ட் தென் வாட்டர்லாம் அப்படியே ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ பயங்கரமா ஒரு மாதிரி டெம்ப்ட் ஆகுது. அவன் கண்ணு மூடியெல்லாம் வெளிய வர மாதிரி அப்படியே எந்திரிச்சு உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். ஸோ அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் முன்னாடி விழுந்ததும் உங்களோட ஹிப்பு கூட பயங்கரமா ரிவீல் ஆகுது. நீங்க பெண்ட் பண்ணதுக்கும் அதுக்கும் ஒரு மாதிரி லைட்டா மடிப்பெல்லாம் விழுந்து, ஒரு மாதிரி பயங்கர டெம்ப்டிங்கா இருக்கு அவனுக்கு. ஸோ டக்குனு இறங்கி வந்து அப்படியே உங்க ஹிப்ல ப்ளேஸ் பண்றான் அவனோட ஹேண்ட. நீங்க ஒரு நிமிஷம் டக்குனு யாரோ கை வச்சு எதுவும் பயப்படுவோம்ல, அந்த மாதிரி டக்குனு ஒரு நிமிஷம் ஏங்கிட்டு ஒரு ஸ்டெப் அப்படியே திரும்புறீங்க. நீங்க திரும்பின வேகத்துக்கு உங்க ஹேர் எல்லாம் அப்படியே பின்னாடி விழுகுது. அண்ட் தென் லாங் ஹேர் வேறயா. ஸோ நீங்க ஃப்ரண்ட்ல போட்டிருந்ததுக்கும் அதுக்கும் நல்லா உங்க நெக்கு சைடு கூட அப்படியே வெட்டாயிருக்கு. உங்களோட நெக்க அப்படியே அவன் பார்க்குறான். அது அப்படியே ஒரு மாதிரி வாட்டர் ரன் ஆகுது. நீங்க ஒரு மாரி கல்ப் பண்றீங்க. அந்த இது பார்க்கவே அப்படியே ஒரு மாதிரி டெம்ப்ட் ஆகுது அவனுக்கு. ஸோ நல்லா பெண்ட் பண்ணி உங்களோட சென்டர் நெக்கில அப்படியே வந்து கிஸ் பண்றான். நீங்க ஒரு மாதிரி ஆயிட்டு அப்படின்றீங்க. ஸோ ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே டக்குனு உங்கள தூக்கி பெட்ல போடுறான். நீங்க அப்படியே ஒரு மாதிரி கல்ப் பண்ணிட்டே அவன பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஸோ உங்க மேல அப்படியே லைட் ஆயிட்டு, அவங்களோட சீக்ஸு, நெக்கு அண்ட் தென் அவங்க ஷோல்டர் அந்த மாதிரி அப்படியே பைட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆரம்புக்கு உங்க சீக்ஸ் மேல அவ்வளோ கண்ணு. பிகாஸ் அது நல்லா குழந்தைக்கு இருக்கிற மாதிரி புட்டு புட்டுன்னு அழகா இருக்கு. ஸோ நல்லா கடிச்சு கடிச்சு வைக்கிறான். வலிக்குது அப்படின்றீங்க. ஸோ அவன் சிரிச்சுக்கிட்டே அப்படியே அவனோட மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ 1 ஹவர் அப்படியே போகுது. பயங்கர ரொமான்டிக்காக அப்படியே என்ஜாய் பண்ணுறான். உங்களுக்கு இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால ஒரு மாதிரி பெயினியா அண்ட் தென் ப்ளீடியாலாம் இருக்குது. இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாதே, ஹஸ்பண்ட் ஆச்சே அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே கம்முன்னு இருக்கீங்க. ஸோ இப்போ வந்து அப்படியே பக்கத்தில் லாய்ட் ஆகியிருக்கான். நீங்கள் வந்து எல்லா ட்ரெஸ்ஸும் அப்படியே கீழே பெட்டுக்கு கீழே கிடக்குது. அந்த ஒயிட் பெட்ஷீட் எடுத்து நீங்கள் கவர் பண்ணிட்டு படுத்துட்டு இருக்கீங்க. உங்கள் ஹேர் எல்லாம் அப்படியே சைடில் இருக்குது. அண்ட் தென் உங்களோட ஷோல்டர் லைட்டாக ரிவீல் ஆகுது. உங்கள் ஃபேஸ் தெரியுது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு படுத்துட்டு இருக்கீங்க. உங்களை இப்படி பார்க்குறதுக்கு கூட அவனுக்கு ஒரு மாதிரி டெம்ப்டிங்காக தான் இருக்குது. ஸோ மறுபடியும் உங்கள் கிட்ட வரான். நீங்கள் டக்குனு அவனோட செஸ்ட்டில் கை வச்சுட்டு, இப்போ போதும் எனக்கு வலிக்குது அப்படின்றீங்க. ஸோ டக்குனு அவன் ஹேண்டை வந்து எடுத்து அவனை ஹக் பண்ண மாதிரி வச்சுட்டு மறுபடியும் உங்களை வந்து பைட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ மறுபடியும் நீங்கள் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரியாக அது ஒரு 45 மினிட்ஸ் ஓடுது. இப்போ செம்ம டயர்டாயிட்டு நீங்கள் அப்படியே ஆப்போசிட் சைட் திரும்பி படுத்துக்கிறீங்க. ஸோ ஆரம் அப்படியே உங்களை இழுத்து ஹக் பண்ண மாதிரி படுக்கிறான். நீங்கள் அப்படியே அந்த பக்கமே திரும்பி படுத்துட்டு, அப் எதுவும் மீட்டிங் இருக்கு, சீக்கிரம் போகணுன்னுலாம் சொன்னீங்க, மறந்துட்டீங்களா அப்படின்னு அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக கேட்குறீங்க. ஸோ ஆரம்பம் லைட்டாக சிரிச்சுட்டு அப்படியே வந்து உங்களோட பேக் ஷோல்டரில் லைட்டாக கிஸ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஸோ ஒரு 15 மினிட்ஸில் குளிச்சுட்டு அப்படியே டவலோடு வெளியே வரான். நீங்கள் அப்படியே லைட்டாக பார்த்துட்டு ஃபுல்லாக பெட்ஷீட்டை கவர் பண்ணி படுத்துக்கிறீங்க. அடுத்து வந்து ஏதாவது பண்ணிவிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனுமே நீங்கள் இப்படி பண்ணுறதெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு அவனோட ரூமுக்கு போயிடுறான். நீங்கள் அப்படியே பெட்ஷீட்டை விளக்கிட்டு பார்க்குறீங்க, அவன் ரூமில் இல்லை. ஸோ கடகடன்னு போயிட்டு நீங்களும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அண்ட் தென் டவலோட வெளியே வரீங்க. பார்த்தா அப்படியே அங்கங்கங்கங்க பிங்கிஷ்ஷாக இருக்குது. உங்களுக்கு பார்க்க ஒரு மாதிரி ஷையாகவும் இருக்குது அண்ட் தென் பெயினியாகவும் இருக்குது. ஒரு மாதிரி உங்களால் அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணவே முடியல.
ஸோ கடகடன்னு ட்ரெஸ் எடுத்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே கீழே போகிறீங்க. குக் பண்ணணும்ல அப்படின்ற மாதிரி. அங்கே போனால் மெய்ட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி குக் பண்ணி முடிச்சுட்டு எல்லாத்தையும் டேபிள் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே சல் 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 சல்னு கீழே போகிறீங்க. எல்லாரும் உங்களையே பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் கீழே போயிட்டு ஒவ்வொரு பவுலாக ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் அந்த ஃபுட்ஸ் எல்லாம் பார்த்ததே இல்லை. ஸோ எல்லா பவுலையும் பார்த்துட்டு, ஆமாம், வீட்டுக்கு யாராவது வராங்களா? ஏன் இவ்வளோ சமைச்சிருக்கீங்க? மேம், இது எல்லாமே சாரோட ஃபேவரட் தான். நாங்கள் டெய்லி இது தான் செய்வோம். அவருக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சாப்பிட்டுட்டு போயிடுவார். அப்போ மிச்சம் எல்லாம் அதெல்லாம் வேஸ்ட்டு தான். இந்த பணக்கார பசங்களே இப்படி தான். சாப்பாடு எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. சரின்ட்டு அவங்க கூட அப்படியே பேச ஆரம்பிக்கிறீங்க. ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆகுது. அதுக்குள்ளார லொடன்னு பேச ஆரம்பிச்சிடுறீங்க அவங்க கூட. நீங்கள் பேசுகிறது எல்லாமே ஒரு மாதிரி வெகுளித்தனமாக இருக்கிறதுனால க்யூட் இல்லை, அந்த மாதிரி அவங்களுக்குமே ஆயிடுச்சு. ஸோ அவங்களும் நீங்கள் கேட்குறதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு அவங்களும் உங்களுக்கு கூட பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே பேசிக்கிட்டே ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறீங்க. அப்ஸ்டேரில் ஆரம் தான் அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஹேண்டை பாக்கெட்டில் விட்டுட்டு ஒரு ஹேண்டை வச்சு அவனோட ஹேரை வந்து அப்படியே இது பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். ஃபுல்லாக வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கோட் ஷூட்டில் தென் டையெல்லாம் போட்டுட்டு பயங்கர அழகாக இருக்கான். ஒரு ரியல் பிஸ்னஸ்மேன் லுக்கில் அப்படியே இறங்கி வந்துட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே ஆன்னு பார்த்துட்டு இருக்கீங்க. அவ்வளோ அழகாக இருக்கான். ஆனாலுமே அவன் ஃபேஸில் ஸ்மைல் இல்லை. ஒரு மாதிரி உருன்னு தான் வரான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சைலண்ட் ஆகிடுறீங்க. அவ்வளோ நேரம் அவனுமே கவனிச்சிருப்பான். நீங்கள் நல்லா லொடன்னு பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. அவனை பார்த்ததும் கப்பு சிப்புன்னு ஆகிடுறீங்க. இப்போ அவன் வந்துட்டு உட்காந்து அவனுக்கு எது வேணுமோ அதை எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடுறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, அட பாவி, ஒரு வார்த்தை கூட சாப்பிடுன்னு சொல்லலையே நீ அப்படின்ற மாதிரி. ஸோ அவன் பாட்டுக்கு கிளம்பி போயாச்சு. இப்போ நீங்கள் அப்படியே அந்த மெய்ட்ஸை பார்க்குறீங்க. அவங்க நின்றுட்டுருக்காங்க நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்றதுக்காக. ஸோ நீங்கள் அப்படியே அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு, நீங்களாம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவங்க, இல்லை மேம், நீங்கள் சாப்பிடுங்க, அப்புறமா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வாங்க எல்லாம் ஒன்றா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையும் பிடிச்சி டைனிங் டேபிளில் உட்கார வைக்கிறீங்க. ஐயோ மேம், நாங்கள் இங்கெல்லாம் உட்காரக்கூடாது அப்படின்றாங்க. என்ன, வாங்க எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிடிச்சவங்க எல்லாரையும் உட்கார வச்சுட்டு நீங்களும் உட்காந்து அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க டேபிளில். அந்த ஃபுட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ ஒரு சிலது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஒரு சிலது உங்களுக்கு பிடிக்கலை. எல்லாத்தையும் அப்படியே சாப்பிட்டுட்டு அவங்க கூட பேசிக்கிட்டு அப்படியே டைம் போகுது. அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே உங்களை ரொம்ப பிடிச்சிருது. பிகாஸ் இவ்வளோ பெரிய பர்சனுக்கு வந்து ஒய்ஃபாக வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு கெத்து, அது எதுவுமே இல்லாமல் ஒரு மாதிரி குழந்தைத்தனமாக நீங்கள் இருக்கிறதுனால ஆர்எம் நீங்கள் பண்ணுற எல்லாத்தையுமே ஃபோனில் கேமரா ஆன் பண்ணி பார்த்துட்டு தான் போயிட்டுருக்கான் காரில். ஸோ அவனுக்குமே ஒரு மாதிரி உங்களை அட்மையர் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு தோணுது. ஸோ அவன் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிவிட்டு தென் அப்பப்போ வந்து கேமராவில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்கன்றதெல்லாம் பார்த்துட்டே இருக்கான். ஸோ உங்களோட டைம் பாஸ் அந்த மெய்ட்ஸ் தான். அவங்க கூட தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி இருக்கிறீங்க. அப்படியே அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறது, தென் வெஜ்ஜீஸ்லாம் கட் பண்ணிவிட்டு அவங்க கூட பேசிக்கிட்டு இப்படியே தான் டைம் போயிட்டே இருக்குது. இந்த டைமில் ஆர்எம்க்கு ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. ஸோ லேட் நைட் தான் வருவான் அண்ட் தென் மார்னிங்காக சீக்கிரமாகவே போயிடுவான். நீங்கள் அவனை பார்க்குறதே ஒரு மாதிரி ரேர், அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் அவனை பார்க்க ட்ரை பண்ணுறீங்க, பட் முடியலை. சீக்கிரமே போயிடுறான். ஒரு 4 டேஸ் இப்படியே ஓடுது. அவன் மட்டும் உங்களை கேமராவில் நீங்கள் என்னென்ன பண்ணிகிட்ருக்கீங்க, என்னென்ன பேசிகிட்டு இருக்கீங்க எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு அப்சர்வ் பண்ணிகிட்டே தான் இருக்கான். நீங்கள் பேசுகிறதெல்லாம் அவனுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு, அவ்வளோ குழந்தைத்தனமாக இருக்குது. இருந்தாலும் உங்ககிட்ட எதையுமே வெளியே காமிச்சிக்க மாட்றான். இப்படி இருக்கவே அட் ஒன் டே நீங்கள் டெரஸ் போகிறீங்க. டெரஸ் இது வரைக்கும் நீங்கள் போகவே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் போகிறீங்க. ஸோ பார்க்குறீங்க, அவ்வளோ பெருசாக இருக்குது அந்த வீட்டோட டெரஸ். ஸோ அப்படியே ஏறிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்க்குறீங்க. நிறையா பில்டிங்ஸ் இருக்குது அண்ட் தென் நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் அங்கங்கே பறந்துட்டு இருக்குது. அந்த ஈவினிங் டைம் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அங்கே இருக்கிற பில்டிங்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் டெரஸில் சின்ன சின்ன பாட்ஸில் வந்து பிளான்ட்ஸ் வச்சுருக்காங்க அண்ட் தென் ஃப்ளவர்ஸ் வச்சுருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் அதெல்லாம் சுற்றி பார்க்குறீங்க. இப்போ ஆரம் வந்து ஒரு ஃபைலை புரட்டிக்கிட்டே அங்கே கேமரா ஆன் பண்ணி தான் வச்சுருந்துருப்பான். ஸோ டக்குன்னு வந்து அதை எதார்த்தமாக பார்க்குறான். நீங்கள் டெரஸில் நின்றுட்டுருக்கீங்க. இவன் என்ன இங்கே பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் அப்படியே வச்சுட்டு அந்த கேமரா மட்டும் அப்படியே பெருசு பண்ணிவிட்டு உங்களை பார்த்துட்டு இருக்கான். அண்ட் தென் ஒரு மாதிரி 2 ஹேண்டையும் வந்து டேபிளில் முட்டு கொடுத்துட்டு அப்படியே மவுத் கிட்ட வச்சுட்டு நம்ம பார்க்க மாட்டோம், அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இப்போ டக்குன்னு நீங்கள் கீழே ஓடுறீங்க. என்னாச்சு அவளுக்கு, ஏதாவது பார்த்து பயந்துட்டாலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே சுற்றி பார்க்குறான். அங்கே அப்படி ஒன்றும் தெரியலை. ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் மறுபடியும் மேலே வரீங்க. அவங்க கையில் 2 பவுலோட அவன் நல்லா பார்க்குறான், என்னடா இது அப்படின்ட்டு. ஸோ ஒரு பவுலில் வந்து வாட்டரும் இன்னொரு பவுலில் வந்து ரைஸ் போட்டு எடுத்துகிட்டு வரீங்க.
அந்த பேர்ட்ஸ் எல்லாம் அப்படியே சுத்தி சுத்தி பறந்துட்டு இருக்குல்ல, அதுக்கு வந்து நீங்க அந்த காம்பவுண்ட்ல வைக்கிறீங்க. அப்படியே போய் ஒளிஞ்சுக்கிறீங்க. அவன் அப்படியே உங்கள "என்ன தாண்டி நீ பண்ற?" அப்படின்னு பார்க்குறான். ஸோ ஒரு 10 மினிட்ஸ்ல அந்த பேர்ட்ஸ்லாம் வந்து அத சாப்பிட ஆரம்பிச்சிருது. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு. அத பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே ஒரு மாரி ரசிச்சுட்டு இருக்கீங்க. உங்களோட அந்த குழந்தைத்தனத்துக்கு அளவே இல்லாதது மாதிரி இருக்கு. ஸோ இப்போ டக்குனு உங்க மொபைல் ரிங் ஆகுது. நீங்க பார்க்குறீங்க. பாட்டி வீடியோ கால் பண்றாங்க. ஸோ நீங்க அப்படியே அட்டெண்ட் பண்ணிட்டு அப்படியே பார்க்குறீங்க. பாட்டி தான் உட்காந்துட்டு இருக்காங்க. "என்ன அயன்? என்ன பண்ற? எப்படி போகுது?" அப்படின்ற மாதிரியெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ நீங்க அப்படியே பேசிட்டு இருக்கீங்க. "என்ன அயன்? ஆரம்பம் உன்ன நல்லா பார்த்துக்கிறானா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப நீங்க அப்படியே ஒரு மாதிரி மூஞ்சிய சுளிச்சு வச்சுக்கிறீங்க. ஸோ ஆரம்பம் இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கான். "என்னடி இப்படி ஒரு மாதிரியா இருக்க?" அப்படின்ற மாதிரி அவனோட ரியாக்ஷன் இருக்கு. "நீ தான் மெச்சுக்கணும் உன் பேரன. மனுஷனா அவன்?" அப்படின்றீங்க. பாட்டி இப்போ உங்கள ஒரு மாதிரியா முறைச்சிட்டு, "ஏய் என்னடி போன 4 நாள்ல என் பேரன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ற? பின்ன கம்ப்ளைண்ட் பண்ணாம வேற என்ன பண்றதாம்? நான் இங்க வந்து 4 நாள் ஆச்சு. உன் பேரன வந்த அன்னைக்கு நான் பார்த்தது. அப்புறம் அவன கண்ணுலே பார்க்கல. எங்க போய் தொலைஞ்சானோ? அப்புறம் எனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, அதான் வீட்ட விட்டு ஓடிட்டான் போல." அப்படின்றீங்க. இப்போ பாட்டிக்கும் சிரிப்பு வருது, ஆரம்க்கும் சிரிப்பு வருது. சிரிச்சுக்கிட்டே அவன் பார்த்துட்டு இருக்கான். "ஏய் அவனுக்கு பிஸ்னஸ் ஒர்க்கெல்லாம் நிறைய இருக்கும்டி. அதனால தான் கொஞ்சம் வேலையா இருக்கான் போல." அப்படின்னு சொல்றாங்க பாட்டி. "அதுக்குன்னு இப்படி என்ன தனியா போட்டுட்டு சுத்திட்டே இருப்பானா அவன் பாட்டுக்கு? ஊர்ல ஒரு பையன கல்யாணம் பண்ணியிருந்தானா கூட என்ன கடத்தறதுக்கு, சினிமாக்கு, பார்க்கு, பீச்சுன்னு கூட்டிட்டு போயிருந்திருப்பான். இவன் என்ன ஒரே வீட்டுக்குள்ள பூட்டி வச்சுட்டு அவன் பாட்டுக்கு ஜாலியா சுத்திட்டு இருக்கான்." அப்படின்னு சொல்றீங்க. இப்போ ஆரம்க்கும் ஒரு மாரி கில்ட்டா இருக்கு. உங்களுக்கான டைம் அவன் கொடுக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாட்டிக்கும் இங்க என்ன சொல்றதுன்னு தெரியல. உங்கள அப்படியே "சரி, சரி ஒண்ணும் இல்ல. எல்லாம் சரியா போயிடும்." அப்படின்ற மாரி சமாளிச்சுட்டு இருக்காங்க. "ஏன் பாட்டி, உன் பேரனுக்கு நீ சிரிக்க சொல்லியே தரலையா? எப்ப பாரு களிமண்ல புடிச்சு வச்ச புள்ளையார் மாதிரி உருனே திரியிறான்." அப்படின்றாங்க. இப்போ ஆரம்க்கும் சிரிப்பு வருது, பாட்டிக்கும் சிரிப்பு வருது. "ஏய் என்னடி விட்டா என் பேரன இன்னைக்கே கழுவி ஊத்திருவ போல. என்கிட்டயே இவ்ளோ தைரியமா சொல்லிட்டு இருக்க. பின்ன உன்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்றது? நீ தானே சொல்லுவ, என்னை விட உன் பேரனுக்கு தான் உன் மேல அதிகமா பாசம் இருக்குன்னு. அப்ப சொல்லிக் கொடுக்க வேண்டியதானே நீ சிரிக்கிறதுக்கு." அப்படின்றீங்க. இப்போ பாட்டி சிரிச்சுக்கிட்டே, "ஏய் என்னடி விட்டா ரொம்ப பேசிட்டே இருக்க. அவன் சிரிச்சான்னா எவ்வளோ அழகா இருப்பான் தெரியுமா? அவனை வளைச்சு போட்டுக்கிறதுக்கு அத்தனை பொண்ணுங்க அவன் பின்னாடி சுத்துச்சு." அப்படின்றாங்க பாட்டி ஒரு மாதிரி கெத்தா அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு ஐப்ரோ ரேஸ் பண்ணிவிட்டு, "யார இந்த உம்னா மூஞ்சியவா? இதுக்கு சிரிக்கவே தெரியல. இது பின்னாடி பொண்ணுங்க சுத்துச்சா? ரொம்ப ரீல் விடாத பாட்டி." அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஆரம்க்கு அப்படியே ஒரு மாதிரி கோவமா வருது. "அடிங்கப்பா மவளே, என்னை என்னடி இப்படி கழுவி ஊத்திட்டு இருக்கா?" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்கள பார்த்துட்டு இருக்கான். ஸோ இங்கே பாட்டியும் உங்ககிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு, ஆரம்ப நல்லா நீங்கள் கழுவி ஊத்திட்டு, அப்புறமா கால் கட் பண்ணிட்டு கீழே போகிறீங்க. இப்போ ஆரம், "இருக்குடி உனக்கு இன்னைக்கு" அப்படின்ட்டு வீட்டுக்கு இருக்கிற அந்த லேண்ட்லைனுக்கு கால் பண்ணுறான். இப்போ ஒரு மெய்ட் வந்து அட்டெண்ட் பண்ணுறாங்க. உடனே வந்து அவங்க சரி ஓகே அந்த மாதிரி சொல்லிவிட்டு கால் கட் பண்ணிடுறாங்க. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஆடிட்டே சல் சல்னு இறங்கி கீழே வந்துட்டு மேட்ஸ் கூட பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ ஈவினிங் ஒரு 7:00 போல் ஆகுது. மேட்ஸ் எல்லோரும் அப்படியே கிளம்புறாங்க. அக்கா எங்கே போகிறீங்க? டின்னர் சமைக்கலையா? வாங்க சமைக்கலாம்." அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. அவங்க அப்படியே உங்ககிட்ட லைட்டாக போ பண்ணிவிட்டு, "இல்லை மேம், சார் இன்னைக்கு சீக்கிரமாக வராராம். அதனால எங்களை கிளம்ப சொல்லிட்டாரு." அப் "என்னது வரானா? அப்போனா நீங்கள் சமைக்கலையா?" "அவரை வேணான்னு சொல்லிட்டாரு." "என்னது வேணான்ட்டானா? அவன் மட்டும் வெளியே நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு வந்துடுவான். அப்போ எனக்கு நான் என்ன பண்ணுறது?" அப்படின்னு இது பண்ணிட்டு, "எனக்கு மட்டும் கொஞ்சமாக குக் பண்ணி கொடுத்துட்டு போகிறீங்களா?" அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அவங்க லைட்டாக சிரிச்சுட்டு, "இல்லை மேம், அவங்க சமைக்க வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் இப்போ கிளம்பணும்." எப்போ பாரு என் நிம்மதியில் விளையாடுறதே இவன் வேலையாக போச்சு. அக்கா இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்களேன்." மேம், சார் வந்தாருன்னா திட்டுவார். ஸோ நாங்கள் கிளம்புறோம்." அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இப்போ உங்களுக்குன்னா போர் அடிக்குது. ஃபுல்லாக பெரிய வீட்டில் இப்போ நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க.
கொஞ்சம் ஒரு மாரி பயமாவும் இருக்குது. பிகாஸ் அவ்வளோ பெரிய வீட்ல தனியா இருக்கிறது லைட்டா ஒரு மாரி இருக்குன்னு தானே இருக்கும். ஸோ இப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. ஹால்ல தான். இப்போ காரோட சவுண்ட் கேட்குது. நீங்க அப்படியே வேகமா சல் சல் சல்னு எந்திரிச்சு ஓடி போய் டோர் கிட்ட பார்க்குறீங்க. ஆரன் தான் அப்படியே அவனோட கோட்ட கையில கழட்டி வச்சுட்டு, ஒரு பேக்கையும் எடுத்துட்டு அப்படியே வந்துட்டு இருக்கான். நீங்க பார்க்குறீங்க, ஹேண்ட்ஸமா தான் இருக்கான். ஆனா என்ன சிரிக்கவே மாட்றானே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு பக்கம் இருக்கு. ஸோ நீங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அவன் உங்கள பார்த்துட்டு எதுவுமே பேசல. அப்படியே கிராஸ் ஆகி போயிடுறான். நீங்க ஒரு மாதிரி சேட் ஆயிட்டு ஹெட்ட டவுன் பண்ணிட்டு அப்படியே நின்னுட்ருக்கீங்க. ஏன் இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போனவன் அப்படியே திரும்பி பார்க்குறான். நீங்க அங்கேயே நின்னுட்ருக்கீங்க. இப்போ அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டு உங்கள அப்படியே தூக்குறான். "எ என்ன பண்றீங்க?" அப்படின்றீங்க. இப்போ அவன் எதுவுமே பேச கிடையாது. உங்கள அப்படியே தூக்கிட்டு போறான். நீங்க அப்படியே அவன பார்த்துட்டே போயிட்டுருக்கீங்க. ரூம்ல போயிட்டு இறக்கி விட்டுட்டு அவன் கொண்டு வந்த பேக் உங்க கையில குடுத்துட்டு, "சீக்கிரம் ரெடி ஆகு. வெளிய போலாம்." அப்படின்றான். "வெளிய போறோமா? இன்னிக்கா? இப்பவா?" ம். அப்படின்றான். ஸோ நீங்களும் ஒரு மாரி பிரைட்டா சிரிச்சுட்டு, "ஓகே, ஓகே" அப்படின்றீங்க. நீங்க இந்த மாரி ஃபுல்லா சிரிக்கும்போது அவ்வளோ அழகா இருக்கீங்க. உங்க சீக்ஸ் அப்படியே புசு புசுன்னு இருக்குது. ஸோ அத பார்த்தோனேவே அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு, லைட்டா கிஸ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறான். நீங்க அப்படியே ஒரு மாதிரி அவன பார்த்து சிரிச்சுட்டு, டக்குன்னு வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்புறீங்க. ரொம்ப அழகா இருக்கு அந்த ட்ரெஸ்ஸு. ஆரமும் லைட்டா ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு, அவனோட ட்ரெஸ்ஸையும் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே உங்க ரூம்க்கு வரான். நீங்க மிரர் முன்னாடி நின்னுட்டு அப்படியே கோம்ப் பண்ணிட்டுருக்கீங்க. அப்படியே பேக் சைடு வந்துட்டு உங்கள ஹக் பண்ணிட்டு, உங்க நெக்ல அப்படியே கிஸ் பண்ணிட்டு, "போலாமா?" அப்படின்றான். ஸோ நீங்களும் ஹெட்ட அப்படியே ஒரு மாதிரி ஷை ஆகி டவுன் பண்ணிட்டு மண்டைய மட்டும் ஆட்டுறீங்க. ஸோ உங்களோட ஷைனஸ் கூட அவ்வளோ அழகா இருக்கு. அவன் அப்படியே உங்க கை பிடிச்சிட்டு கீழ கூட்டிட்டு போறான். ஸோ கார்ல போய் நீங்க உட்கார்றீங்க. அவன் டிரைவ் பண்றான். நீங்க அப்படியே ஃபுல்லா விண்டோ வழியா வேடிக்கை பார்த்துட்டே வரீங்க. அந்த பிஸியான பீப்பிள்ஸ் அண்ட் தென் அந்த சிட்டியோட ரோடு, லைட்டிங்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகா இருக்கு. அங்க இருக்கிற எல்லா பில்டிங்ஸ்லயுமே அவ்வளோ அழகா லைட் எல்லாம் போட்டிருக்கு. ஸோ நீங்க அப்படியே பிரமிப்பா பார்த்துட்டு, "ஆமா, இங்க ஏதாவது திருவிழாவா?" அப்படின்னு கேட்குறீங்க. அவன் உங்கள ஒரு மாரி வியர்டா பார்த்துட்டு, "ஏன் அப்படி கேட்குற?" "அ இல்ல, எங்க ஊர் திருவிழால தான் இந்த மாதிரி நெறைய அழகழகா லைட் எல்லாம் போடுவாங்க." அப்படின்னு சொல்றீங்க. ஸோ உங்களோட இந்த இன்னசென்ஸ்னஸ் அவனுக்கு ஒரு மாதிரி சிரிப்பு வருது. ஸோ அவன் அப்படியே சிரிக்கிறான் டிரைவ் பண்ணிக்கிட்டே. இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அவனோட சிரிப்ப பார்க்குறீங்க. உண்மையிலேயே அவ்வளோ அழகா இருக்கு. ஸோ நீங்க அப்படியே ரசிச்சு பார்க்குறீங்க. "இங்க எப்பவுமே இப்படித்தான் இருக்கும்." அப்படிங்கிறான். அ ஆஹா! ஆ அப்படின்ற மாதிரி அந்த சிரிப்புல மூழ்கிட்டீங்க நீங்க. இப்ப அவன் ஒரு மாதிரி திரும்பி பார்த்துட்டு, "என்ன? ஆ ஆஹா ஒண்ணும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் விண்டோவ வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு அங்க இருக்கிற வியூஸ் எல்லாமே. அண்ட் தென் நெறையா கப்புள்ஸ் எல்லாம் வெளிய போயிட்டு இருக்காங்க. ஸோ பேசிட்டு இருக்காங்க, வாக் பண்றாங்க. எல்லாத்தையும் நீங்க பார்க்குறீங்க. அண்ட் தென் நெறைய பேர் வந்து அப்படியே ஒரு மாதிரி ரோட்லயே வந்து கிஸ் பண்ணிட்டுலாம் இருக்காங்க. அ "ஐயய்ய! சி சி சி" அப்படின்னு சொல்லி திரும்பிக்கிறீங்க. அவன் உங்கள ஒரு மாதிரியா பார்த்துட்டு அப்படியே சைட்ல பார்க்குறான். நீங்க பார்த்த அந்த வியூ. ஸோ அவனும் சிரிச்சுக்கிட்டு, "இங்க பாரு வயன், இதெல்லாம் இங்க கேஷுவல்." "ஆ அதுக்குன்னு ரோட்ல வா?" அப்ப அவன் வந்து சிரிக்கிறான். "நீ இன்னும் குழந்தையாவே இருக்க" அப்படின்ற மாதிரி. ஸோ உங்கள ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போறான். உங்களுக்கு பிடிச்சத மாதிரி சாப்பாடுலாம் வாங்கி தரான். ஸோ நீங்க வந்து பார்க்குறீங்க, நம்ம வீட்ல எத வந்து ரசிச்சு சாப்பிட்டோமோ, அது வந்து இப்போ வாங்கி தரோம் அப்படின்ற மாதிரி. இவனுக்கு எப்படி நம்ம சாப்பிட்டதெல்லாம் தெரியும் அப்படின்ட்டு யோசிக்கிறீங்க. அவன் வந்து, "என்ன சாப்பிடு." "ஆ ஆ" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அப்புறமா ஒரு மாலுக்கு கூட்டிட்டு போறான். ஸோ நீங்க அப்படியே சென்டர்ல நின்னுட்டு சுத்தி பார்க்குறீங்க. அங்க நெறைய பேர் அவங்க பாட்டுக்கு கேஷுவலா போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மாரி பிரமிப்பா இருக்கு. "இவ்ளோ பெரிய இடமா?" அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, இது என்ன இடம்?" "ம் உனக்கு சொல்ற மாதிரி எப்படி? அ இங்க எல்லாமே இருக்கும்." "எல்லாமேவா?" "ம் எல்லாமே." ட்ரெஸ்ஸு கூடவா?" "ம் இருக்கும்." "அ ஐஸ்கிரீம்?" "ம் இருக்கும்." அம் ஜுவல்ஸு?" "இருக்கும்." எல்லாமேன்னு சொல்லிட்டேன்ல. அ
ஓகே. இப்ப உங்கள கூட்டிட்டு போய் உங்களுக்காக நெறைய பர்ச்சேஸ் பண்றான். நீங்க கையில வாங்கிட்டே இருக்கீங்க. அண்ட் தென் அவன் கையிலயும் நெறைய இருக்கு. ஸோ அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. "என்னடா இவ்ளோ வாங்குறான்?" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லாஸ்ட்டா உங்கள ஐஸ்கிரீம் ஷாப் கூட்டிட்டு போயிட்டு, ஐஸ்கிரீம் வாங்கி தரான். அந்த கிளாஸ் பவுல்ல இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வாங்கி தரான். நீங்க அந்த ஐஸ்கிரீம் பார்த்துட்டு பயங்கர ஹாப்பி ஆயிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்றீங்க. ஸோ ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு, அப்படியே உங்களுக்கு மவுத் பக்கத்துல அங்கங்க அப்படியே ஐஸ்கிரீம்ஸ் இருக்கு. ஸோ இப்ப அவன் கிட்ட வரான். நீங்க அப்படியே டக்குனு பின்னாடி போயிட்டு, "அ என்ன பண்றீங்க?" அப்படின்றீங்க. ஸோ அவன் உங்கள புடிச்சு இழுத்துட்டு, அந்த ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் அப்படியே லைட்டா கிஸ் பண்ணி அவன் எடுத்துட்டு இருக்கான். டக்குனு புடிச்சு அவன தள்ளிட்டு, ஐயோ! இங்கலாம் இப்படி பண்ணாதீங்க. பாருங்க அக்கம் பக்கத்துல எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு. ஏதாவது தப்பா நெனைக்க போறாங்க." அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க டிஷ்யூ எடுக்குறீங்க. டக்குனு அவன் அத பிடிச்சு தள்ளி விட்டுட்டு, "ஏய்! நீ என் பொண்டாட்டி. நான் எங்க வேணா, என்ன வேணா பண்ணுவேன். யாரு கேட்பா?" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிஸ் பண்ணி அத சாப்பிட ஆரம்பிக்கிறான். நீங்க டைட்டா கண்ண மூடிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு தான் ஒரு மாதிரியா இருக்கு. ஸோ நீங்க இப்படி உட்காந்துருக்கறத பார்க்க அவனுக்கு சிரிப்பா வருது. உங்க சீக்ஸ்ல அப்படியே கிஸ் பண்ணிட்டு அப்படியே தள்ளி போயிட்டு சிரிச்சுட்டே உட்காந்துருக்கான். நீங்க அப்படியே பொறுமையா கண்ண ஓப்பன் பண்றீங்க. இப்போ உங்க ஃபேஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்ல அவன் சிரிச்சுட்டு இருக்கிறத பார்க்க இன்னும் அழகா இருக்கு. பாரேன்! உங்களுக்கு இப்படியெல்லாம் சிரிக்க தெரியுமா? ஏய்! என்ன கலாய்க்கிறியா? அப்போ உங்களுக்கு மறுபடியும் ஐய்யயோ! அப்படின்ற மாரி ஆகுது. ஸோ அவன் சரி போலாமா? அப்படின்றான். ம். அப்படின்ட்டு மண்டைய மட்டும் டிங்கு டிங்குன்னு ஆட்டுறீங்க. ஸோ அங்க கைய பிடிச்சிட்டு அந்த திங்ஸ் எல்லாம் அவனும் எடுத்துட்டு அப்படியே உங்கள கூட்டிட்டு போறான். இப்ப கார்ல பேக் சைட்ல திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு, ஃப்ரண்ட்ல உங்கள ஏறி உட்கார வச்சுட்டு அப்படியே டிரைவ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்க அப்படியே மறுபடியும் வெளிய வேடிக்கை பார்த்துட்டே வர ஆரம்பிக்கிறீங்க. இப்ப கார் அப்படியே ஒரு 1/2 அன் ஹவர் டிரைவ் ஆகுது. நீங்க கொஞ்சம் தூரத்திலேயே அப்படியே தூங்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ உங்களையே மறந்து லைட்டா ஆரமோட ஷோல்டர்ல சாஞ்சு நீங்க தூங்கிடுறீங்க. கார் இப்போ ஒரு இடத்துல வந்து நிக்குது. ஸோ ஆரம் உங்கள பார்க்குறான். நீங்க நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. உங்கள அப்படியே பொறுமையா சீட்ல சாய்ச்ச வச்சுட்டு, அவன் கீழ இறங்கிட்டு உங்கள வந்து லிஃப்ட் பண்ணிக்கிறான். ஸோ நீங்க வந்து நல்லா ஒரு தூக்கத்துல இருக்கிறதுனால, அவனோட ஷோல்டர்ல அப்படியே கைய போட்டுட்டு அவன ஹக் பண்ண மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளா வந்து அவனோட ஷோல்டர்ல இருந்துக்கிறீங்க. ஸோ அவன் சிரிச்சுக்கிட்டே உங்கள கூட்டிட்டு போயிட்டு, ரூம் ஓப்பன் பண்ணி ரூம்ல படுக்க வைக்கிறான். ஸோ அவன் உங்கள லைட் பண்ணும்போது தான் அ உங்களுக்கு லைட்டா முழிப்பே வருது. ஸோ அப்படியே முழிச்சு பார்க்குறீங்க. உங்கள வந்து படுக்க வச்சுட்டு, தென் உங்கள கால வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். டக்குனு நீங்க எந்திரிச்சு உட்காந்துட்டு, "ஐயய்யோ! என்ன பண்ணிட்டுருக்கீங்க? முதல்ல கை எடுங்க. கால்லேருந்து கை எடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கால அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறீங்க. இப்போ அவன் அப்படியே உங்கள பார்த்துட்டு, "ஏன்? எதுக்கு? நான் ஏன் கால்ல கை வைக்கக்கூடாது?" அ அம்மா சொல்லுவாங்க, "புருஷன் பொண்டாட்டி கால்ல கை வைக்கக்கூடாதாம்." ஏன்? அ அது மரியாதையா இருக்காதுன்னு அம்மா தான் சொல்லுவாங்க. அப்ப டக்குன்னு ஆரம் உங்களோட கால புடிச்சு இழுத்து, உங்க கொலுசோட சேர்த்து உங்க ஃபீட்ல அப்படியே கிஸ் பண்றான். உங்களுக்கு ஒரு மாரி கூசுது. நீங்க கால ஒரு மாதிரி பண்றீங்க. அவன் அப்படியே உங்கள பார்க்குறான். நீங்க ஹெட்ட அப்படியே டவுன் பண்ணிட்டு ஷையா ஐ சிரிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ டக்குனு உங்கள புடிச்சு இழுக்குறான். நீங்க அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகுறீங்க. சர்ருன்னு போயிட்டு அவன் பக்கத்துல உட்காந்துருக்கீங்க. இப்போ உங்களோட தைஸ் வந்து அவனோட தைஸ் மேல இருக்கு. உங்க கால் அவனுக்கு அந்த பக்கம் இருக்கு. நீங்க இந்த பக்கம் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ ரொம்ப க்ளோஸ்ல இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாரி படபடன்னு ஆகுது. ஸோ இப்போ ஆரம் அப்படியே லைட்டா பெண்ட் பண்ணிட்டு உங்க நெக்குல கிஸ் பண்றான். நீங்க அப்ப சைட்ல திரும்புறீங்க. இப்பதான் அந்த ரூமையே பார்க்குறீங்க. இது ஆக்சுவலா உங்க ரூம் கிடையாது. அ அ ஆமா, நம்ம எங்க இருக்கோம்? இது நம்ம ரூம் இல்லையே! ஆ வேற எங்கேயாவது வந்திருக்கோமா? அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. இப்பதான் உங்களுக்கு ஆப்போசிட்ல ஒரு ஒயிட் கர்டைன் வந்து ஆடிட்டு இருக்கிறத பார்க்குறீங்க. ஸோ அதுக்கு அந்த பக்கம் ஏதோ ஒரு மாதிரி வெளிச்சமா இருக்கு. நீங்க அப்படியே இறங்கி போயிட்டு அந்த கர்டைன வந்து அகத்துறீங்க. ஆக்சுவலி நீங்க இருக்கிறது ஒரு பீச் ரெசார்ட். ஸோ ரொம்ப அழகா பீச்சோட அலை அப்படியே அடிச்சிட்டு இருக்கு. அண்ட் தென் ஃபுல் மூன் அந்த பீச்சுக்கு நடுவால தெரியுது. ரொம்ப வெளிச்சமா அழகா இருக்கு. ஸோ ஒரு மாதிரி அ ஆச்சரியமா பார்ப்போம்ல, அந்த மாரி நீங்க பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட் ஆயி பார்த்துட்டு இருக்கீங்க.
இப்போ ஆரம் அப்படியே எழுந்து வந்து அந்த பால்கனியோட டோரை ஓப்பன் பண்ணுறான். அது ஒரு கிளாஸ் டோர் தான். ஸோ ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் அப்படியே வெளியே போகிறீங்க பால்கனி ஏரியாவுக்கு. நல்லா பீச்சோட அந்த காற்று அடிக்குது. அவங்க ஹேரெல்லாம் அப்படியே பறக்குது. சில்லுன்னு காற்றுக்கும் அந்த ஏரியாவுக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ ஆரம் வந்து உங்கள் பேக் சைடு வந்து அப்படியே ஹிப்பில் ஹக் பண்ணிவிட்டு உங்கள் ஹெட்டுக்கு மேலே அவனோட சின்ன வச்சுருக்கான். ஸோ நீங்கள் வந்து அவனுக்கு ஷார்ட்டு தானே அப்படி வச்சுட்டு நின்றுட்டுருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க பின்னாடி திரும்பி. என்ன பிடிச்சிருக்கா? ம். ரொம்ப அழகா இருக்கு. எங்க அம்மா இந்த மாதிரி டைமில் என்ன பீச் கூட்டிகிட்டே போக மாட்டாங்க. ஈவினிங்காக போயிட்டு உடனே வந்துடுவோம். இப்போ இந்த நைட் டைமில் பார்க்க இது அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப என்ஜாய் பண்ணி அதை பார்த்துட்டு இருப்போம்ல, அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ கொஞ்சம் நேரத்தில் நம்ம அங்கே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஆரம்பம் உங்களை கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அங்கே போய் நல்லா விளையாடுறீங்க. குழந்த மாதிரி அந்த பீச் வாட்டர்லலாம் வந்து கால் நனைக்கிறது, தென் அலை வரும்போது ஓடி வருது, இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுறீங்க. தென் ஆரம் கையும் பிடிச்சிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு அலை அடிக்கும்போது ஓடி வருது, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களை இந்த மாதிரி ஹாப்பியாக பார்க்குறதுக்கு அவனுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஸோ உங்கள் கூட கொஞ்சம் நேரம் நல்லா விளையாடிட்டு அப்படியே அங்கேயே உட்காடுறான். நீங்களும் பக்கத்தில் உட்காடுறீங்க. ஏன்? ம். சொல்லுங்கள். ஹாப்பியா? ம். ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே அந்த மூணை பார்த்துட்டு இருக்கீங்க. உனக்கு என்னை பிடிச்சிருக்கா? அப்போ நீங்கள் டக்குன்னு ஒரு மாதிரி சைலண்ட் ஆகிட்டு அவனை பார்க்குறீங்க. அவன் கேட்குறான். ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. நீங்கள் அப்படியே ஹெட்டை அப்படியே டவுன் பண்ணிவிட்டு ம் ம் அப்படின்றீங்க. ஆரம் அப்படியே லைட்டாக சிரிச்சுட்டு மூணை பார்த்துட்டே உட்காந்துட்ருக்கான். உங்களுக்கு என்ன? இல்லை, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு எனக்கெல்லாம் பிடிக்கல. அப்போ நீங்கள் டக்குன்னு அவனை பார்க்குறீங்க. அவன் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தான் உட்காந்துட்ருக்கான். நிஜமாவா? ம். ஆமாம், எனக்கு ஒன்றும் பிடிக்கல. அப்போ உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. நீங்கள் அப்படியே ஹெட்டை டவுன் பண்ணிவிட்டு லைட்டாக அழுக போகிற மாதிரி ஆகுறீங்க. ஆரம் உங்களை பார்க்குறா. சரி நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க பார்ப்போம் அப்படின்ட்டு. ஸோ உங்கள் ஐஸ் அப்படியே டியர்ஸில் ஃபில் ஆகுது. எனக்கு தெரியும், நான் பாட்டிகிட்ட அப்போவே சொன்னேன். பாட்டி தான் கேட்கல. எல்லாம் சரியாயிடும் அப்படி இப்படின்னு சொல்லிடுச்சு. சரி பரவாயில்ல, என்னை அம்மா வீட்டில் கூட்டிகிட்டு போய் விட்டுருங்க, நான் அங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அழுக ஆரம்பிக்கிறீங்க. இப்போ ஆரம்பிக்க அப்படியே சிரிப்பாக வருது. டக்குன்னு அவங்க 2 சிக்ஸையும் பிடிச்சிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஸோ அன்எக்ஸ்பெக்டட். ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி வியர்ட் ஆகிட்டு டக்குன்னு ஐஸை க்ளோஸ் பண்ணுறீங்க. டியர்ஸ் அப்படியே ஃபால் ஆகுது. ஆரம் அவனோட தம்பிங்கை வச்சு துடைச்சிட்டு ரொம்ப பேஷனேட்டாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஒரு 10 மினிட்ஸ் போக அப்படியே மெதுவாக கிஸ்ஸை பிரேக் பண்ணுறா. நீங்கள் அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அவன் அவனோட ஃபோர்ஹெட்டை உங்கள் ஃபோர்ஹெட்டில் வச்சுட்டு லவ் யூ அயன் அப்படிங்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே அவனை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இப்போ அப்படியே அவன் மறுபடியும் சிரிச்சிட்டு அந்த மூணை பார்க்க ஆரம்பிச்சிடுறான். நீங்கள் அப்படியே வியர்டாக அவனையே பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன பார்க்குற? ஆ இப்போ தான் பிடிக்காதுன்னு சொன்னீங்க, அதுக்குள்ளே அப்படி சொல்கிறீங்க? அடி லூசு பொண்டாட்டி, சும்மா சொன்னேன்டி. உன்னை மாதிரி யாராவது ஒரு பொண்ணை பிடிக்காதுன்னு சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே லைட்டாக சிரிச்சுட்டே அவனை பார்த்துட்டு இருக்கீங்க. இங்கே பாருடி, எனக்கு ஒன்று மாதிரிலாம் லொடன்னு பேச தெரியாது. அண்ட் தென் இந்த மாதிரி க்யூட்டெல்லாம் பண்ண தெரியாது. ஆனால் உன்னை பார்க்கும்போது அதெல்லாம் அழகாக தெரிஞ்சுது. எனக்கு மேரேஜ்லலாம் பெருசாக எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. ஆனால் உன்னை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி பாட்டி வந்து கேட்கும்போது நான் உடனே ஓகே சொல்லிட்டேன் அப்படின்றான். ஸோ நீங்கள் அப்படியே வந்து அவனை பார்த்துக்கிட்டே லைட்டாக சிரிச்சுட்டு ஒரு மாதிரி ஷை ஆகி தலையெல்லாம் குனிஞ்சிட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ அவன் அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே உங்கள் சீக்ஸில் அப்படியே லைட்டாக கிஸ் பண்ணுறான். இப்போ நீங்கள் டக்குன்னு அவனோட ஆர்ம்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுலேயே சாஞ்சுக்கிறீங்க. அவன் லைட்டாக சிரிச்சுட்டு மறுபடியும் அந்த மூன் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு சரி போகலாம் அப்படின்னு கிளம்புறீங்க. நீங்கள் வந்து உடனேயுமே பீச்சில் போய் விளையாடிருப்பீங்க இல்லையா? ஸோ உங்கள் நீஸ் வரைக்குமே நல்லா வெட்டாகிட்ருக்கோம். அதனால் நல்லா அங்கங்கே மண் ஏறி உங்கள் தைஸ் வரைக்கும் ஃபுல்லாக மண்ணாக இருக்குது. நீங்கள் அப்படியே ரெசார்ட் வாசலில் போய் நின்றுட்டு நான் வாஷ் பண்ணணும், அப்போ தான் வீட்டுக்குள்ளே வருவேன், அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கீங்க. இப்போ டக்குன்னு ஆரம்பங்களை தூக்கிட்டு பெட்ரூமுக்கு போயிடுறான். ஐயோ ஃபுல்லாக மண் ஆகிடும், என்னை விடுங்க நான் வாஷ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் வாஷ்ரூமில் அவங்கள இறக்கி விட்டுட்டு லாங் டவல் எடுத்து தரான். ஃப்ரெஷ்அப் ஆகிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு மறதியில் ஃபுல்லாக வந்து ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிடுறீங்க. ஆனால் இப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வருது நம்ம ட்ரெஸ்ஸே எடுத்துகிட்டு வரலையே அப்படின்ட்டு. டவல் கட்டிட்டு நீங்கள் பாத்ரூம்குள்ளேருந்து அப்படியே எட்டி பார்க்குறீங்க. ஆரம் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருக்கான்.
ஆ நீங்க மட்டும் எப்படி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணீங்க? எனக்கு ட்ரெஸ் இல்ல. இப்ப நான் என்ன பண்றது? அப்படியே வா. ஆ அப்படியெல்லாம் வர முடியாது. எனக்கு ட்ரெஸ்ஸு வேணும். எடுத்து குடுங்க அப்படின்றீங்க. உனக்கு தான் நீ ட்ரெஸ் எடுத்துட்டு வரலையே. அ நம்ம அங்க வாங்குனோம்ல, அத எடுத்துட்டு வாங்க அப்படின்றீங்க. ஆ இப்பலாம் போ முடியாது. ப்ளீஸ் எடுத்துட்டு வாங்களேன். அதெல்லாம் முடியாது. வா அப்படின்றான். ஸோ நீங்க வந்து முடியவே முடியாதுன்னு உள்ள நின்னு அடம் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ஆரம் டக்குன்னு அங்க வந்துட்டு உங்க கைய பிடிச்சு இழுத்துடுறான். நீங்க டவலோட நின்னுட்டுருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப ஷையா இருக்கு. ஆரம்ப ஃபேஸ் பண்ணவே முடியல. அப்படியே ஹெட்ட டவுன் பண்ணிட்டு, ப்ளீஸ் எனக்கு அந்த ட்ரெஸ் மட்டும் எடுத்து குடுங்களேன். ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்றீங்க. இப்போ ஆரம் அப்படியே உங்க கிட்ட குனிஞ்சுட்டு, எப்படினாலும் அதெல்லாம் நான் கழட்டி தான் போட போறேன். அப்புறம் என்ன? அப்படிங்கிறான். என்னது? அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தான் நீங்க பார்க்குறீங்க. அவனா டக்குனு உங்க டவல பிடிச்சு இழுக்குறான். ஸோ ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது உங்களுக்கு. டக்குனு அவன ஹக் பண்ணிக்கிறீங்க. அவன் அப்படியே சிரிக்கிறான். ஐயோ! ஏன் இப்படி பண்றீங்க? அந்த டவல குடுங்க ப்ளீஸ் அப்படின்றீங்க. பட் அவன் அப்படியே அவங்கள லிஃப்ட் பண்ணிட்டு பெட்டுக்கு போயிடுறான். ஸோ ரொம்ப அழகா அண்ட் தென் ரொம்ப ரொமான்டிக்கா அந்த நைட் மூவ் ஆகுது. இந்த டைம் நீங்க ரொம்ப ப்ளஷர்டா ஃபீல் பண்றீங்க. ஸோ அந்த நைட் ஃபுல்லாவே ரொம்ப என்ஜாய் பண்றீங்க 2 பேரும். அண்ட் தென் 2 பேருமே ஹக் பண்ணிட்டு அப்படியே தூங்குறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்க அப்படியே கண்ணு முழிக்கிறீங்க ஆரமோட செஸ்ட்ல. இப்போ 2 பேருமே ஒண்ணுமே இல்லாம வெறும் பெட்ஷீட் மட்டும் கவர் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப ஷையா இருக்கு. ஆரம் இப்போ எந்திரிச்சாருன்னா எப்படி அவர ஃபேஸ் பண்றது அப்படின்ட்டு. இருந்தாலும் அவனோட அந்த ஸ்லீப்பி ஃபேஸ் உங்களுக்கு அவ்ளோ பிடிச்சிருக்கு. அவ்ளோ அழகா இருக்காரு. நீங்க அப்படியே அவரோட லிப்ஸ்ல லைட்டா பெக் பண்றீங்க. லைட்டா வரும்போது ஒரு மாதிரி உசும்புறாரு. நீங்க டக்குனு அவரோட செஸ்ட்ல மறுபடியும் படுத்துக்கிறீங்க. இப்போ மறுபடியும் எந்திரிச்சு பார்க்குறீங்க. அவரு எந்திரிக்கல. இப்போ அப்படியே உங்க சின்ன அவரோட செஸ்ட்ல வச்சுட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க அவர. ரொம்ப அழகா ஒரு மாதிரி குழந்த மாதிரி தூங்கிட்டு இருக்காரு. அப்படியே அவரோட லிப்ஸ பிடிக்கிறீங்க. ம். இப்படி பார்க்க அழகா இருக்காரு. ஆனா முழிச்சிருந்தா தான் டேஞ்சர்ப்பா அப்படின்றீங்க. ஸோ டக்குனு அவன் கண்ணு முழிக்கிறான். உங்களுக்கு அவ்வளோதான் படுக்கு படுக்குன்னு ஆகுது. டக்குனு அவங்கள பெட்ல லைட் ஆக்கிட்டு உங்க மேல அவன் வந்துட்டு, "ஏன் நீ மட்டும் என்ன ஒண்ணும் தெரியாதவளா? நைட்டு நீ எதுவும் பண்ணல?" அப்படின்றாரு. டக்குனு நீங்க அவரு வாயில கை வச்சுட்டு, "உஷ்ஷோ! அதெல்லாம் எதுக்கு இப்ப இழுக்குறீங்க?" அப்படின்றீங்க. ஸோ அவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவங்க லிப்ஸ்ல வந்து பெக் பண்றான். அப்படியே கொஞ்ச நேரம் குட்டி குட்டி ரொமான்ஸ் போகுது. சரி இப்போ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆரம் எந்திரிக்கிறாரு. நீங்க அப்படியே இனிமே அந்த பெட்ஷீட் கவர் பண்ணி படுத்துட்டு இருக்கீங்க. "வாடி." "ஆ இப்படியே வா? எங்க கூப்பிடுறீங்க?" "குளிக்க போலாம் வா." "ஆ ஆஹா நான் வரல. நீங்க ஃபர்ஸ்ட்டு குளிச்சுட்டு வாங்க." "ஏய் வாடி." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லிஃப்ட் பண்றாரு. உங்களுக்கு ரொம்ப ஷை ஆகுது. டக்குனு நீங்க அவரோட ஷோல்டர்ல கை போட்டுக்கிறீங்க. உங்களோட பேர் பாடி அப்படியே அவரோட பாடியில டச் ஆயிட்டு இருக்கு. ஸோ அவர் ஒரு மாதிரி உங்கள பார்க்குறாரு. அ "ஏங்க வேணாம், வேணாம் சும்மா இருங்க" அப்படின்றீங்க. அவன் டக்குனு உள்ள கூட்டிட்டு போயிட்டு அங்க ஒரு ரொமான்ஸ போட்டுடுறான். ஸோ ரொம்ப உங்களுக்கு டயர்டா இருக்கு. அண்ட் தென் ரொம்பவும் ஷையாவும் இருக்கு. 1 ஹவர் அப்படியே போகுது. ஸோ இப்போ 2 பேருமே டவல் கட்டிட்டு வெளிய வரீங்க. கப்போர்ட் ஓப்பன் பண்ணா உங்க ட்ரெஸ் எல்லாமே கப்போர்ட்ல தான் இருக்கு. இங்க தான் இருக்கா? நீங்க எப்போ எடுத்துட்டு வந்தீங்க? நான் நைட்டே எடுத்துட்டு வந்து வச்சுட்டேன். அ அப்போ என்கிட்ட பொய் சொன்னீங்களா? அப்போ அவன் சிரிக்கிறான். நீங்க அப்படியே கியூட்டா முறைக்கிறீங்க. "ஏய் என்ன இப்போ? நீ மாட்டிட்டு வந்தாலும் நான் கழட்டி தான் விட போறேன். அப்புறம் என்ன?" அப்படிங்கிறான். இப்போ இன்னும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆயிட்டு நீங்க அவனோட செஸ்ட்லயே அடிக்கிறீங்க. அவன் சிரிச்சுட்டே உங்கள ஹக் பண்றான். "இப்போ மாத்துறியா? இல்ல இப்பவும் இப்படியே இருக்க போறியா?" "ஐயய்யோ! நான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு கடகடன்னு வாஷ்ரூம் போயிட்டு நீங்க மாத்திட்டு வரீங்க. ஸோ அவன் அப்படியே உங்கள பார்த்து சிரிச்சுட்டே அவனோட ஹேர வந்து கோம்ப் பண்ணிட்டு இருக்கான். நீங்க வந்துட்டு உங்களோட ஹேரெல்லாம் கோம்ப் பண்றீங்க. ஸோ 2 பேரும் மிரர் முன்னாடி நின்னுட்டு அப்படியே கிச்சி கிச்சி, ஹக்கி ஹக்கியா அப்படின்ட்டு ஒரு மாதிரி க்யூட்டா ரொமான்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, அப்படியே உங்கள கூட்டிட்டு மறுபடியும் டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்கான். நீங்க அப்படியே வெளிய பார்த்துட்டு, அவனையும் பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுட்டே வரீங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு அவனோட ஆஃபீஸில் கார் கொண்டு நிப்பாட்டுறான். "அம்மா எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க?" அப்படின்றீங்க. அப்போ அவங்க கை பிடிச்சிட்டு, "வா சொல்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள உள்ள கூட்டிகிட்டு போகிறான். அங்கே எல்லாரும் ஆரம் பார்த்ததும் அப்படியே கப்பு சிப்புன்னு ஆயிட்டு அப்படியே போ பண்ணிட்டு விஷ் பண்ணிட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஆரம் வந்து உள்ளே போனதுமே அப்படியே ஒரு மாதிரி கோல்டாக மாறிடுறான்.
நீங்க அப்படியே அவன பார்க்குறீங்க. இவ்வளோ நேரம் உங்க கூட சிரிச்சு, சிரிச்சு பேசிட்டு வந்துட்டு இருந்திருப்பான். ஆனா, இப்ப பார்த்தா அப்படியே ஒரு மாரி செம்ம ரூடா அப்படியே ஃபேஸ் மாறிடுது. நீங்க அப்படியே எல்லாரையும் பார்க்குறீங்க. எல்லாரும் அப்படியே ஆழமா பார்த்து பயந்துட்டு, அப்படியே கடகடன்னு வேலைலாம் பார்க்க ஆரம்பிச்சுடுறாங்க. இப்போ ஆஃபீஸ் ரூம்குள்ள கூட்டிட்டு போயிட்டு, உங்கள வந்து அவனோட சேர்ல உட்கார வைக்கிறான். நீங்க அப்படியே அவன பார்த்துட்டு, "ம் இது உங்களோட ஆஃபீஸா?" ம். நம்மளோட ஆஃபீஸ் அப்படிங்கிறான். ஸோ நீங்க அப்படியே லைட்டா சிரிச்சுட்டு அப்படியே அவன பார்க்குறீங்க. அவ்வளோ நேரம் வெளிய கோல்டா வந்து ஃபேஸ் வச்சுட்டு இருந்தவன், இப்போ உள்ள வந்ததுமே உங்கள பார்த்து சிரிச்சு பேச ஆரம்பிச்சிடுறான். ஸோ உங்ககிட்ட மட்டும் தான் அவன் இப்படி இருக்கான் அப்படின்னும்போது உங்களுக்கு ஒரு மாரி ஹாப்பியா இருக்கு. இப்போ யாரோ நோக் பண்றாங்க. ஸோ டக்குன்னு நீங்க எழுந்துக்கிறீங்க. ஆரம் வந்துட்டு அப்படியே உங்க பக்கத்துல நின்னுட்டு இருக்கான். "யா கம் இன்" அப்படின்றான். சரி டக்குன்னு அங்கே உள்ளே வந்துட்டு ஃபைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அதில் சில டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்படியே வந்து சொல்லிவிட்டு அப்படியே போ பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. எந்த ஒரு பேச்சும் கிடையாது யாருமே எக்ஸ்ட்ராவா. ஸோ எல்லாருமே ஒரு மாதிரி ரோபோட் மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் டக்குன்னு ஆரமோட கோட்டை அப்படியே பிடிச்சிக்கிட்டு, ஆமாம், ஏன் எல்லார்கிட்டேயும் நீங்கள் இப்படி கோவமா இருக்கீங்க? எல்லார்கிட்டயும் சிரிச்சு பேசலாம்ல. நீங்க சிரிச்சா எவ்வளோ அழகா இருக்கீங்க தெரியுமா? அப்படின்றீங்க. இப்போ அவன் அப்படியே உங்க சின்ன பிடிச்சிட்டு, ஆஹா, ஆனா நான் என் பொண்டாட்டி தவிர வேற யார்கிட்டயும் இப்படி பேச மாட்டேன். அப்படின்றான். ஸோ இப்போ உங்களுக்கு லைட்டா ஒரு மாதிரி ஷையா அண்ட் தென் ஹாப்பியா இருக்கு. ஸோ அவன அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. அவனும் உங்கள பேக் ஹக் பண்ணிட்டு அப்படியே லைட்டா வந்து கிஸியெல்லாம் குடுத்துட்டே இருக்கான். ஸோ ஒரு மாதிரி ஹாப்பியா போய்க்கிட்டு இருக்கு. அண்ட் தென் ஒர்க்கையும் பார்த்துட்டு உங்க கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கான். நெறையா பேசுறான். அப்புறம் மீட்டிங் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஸோ உங்கள உட்கார வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர்ல வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங் அட்டெண்ட் பண்ண போயிடுறான். அதே மாதிரி ஒரு 1/2 அன் ஹவர்ல ரிட்டர்ன் வந்து உங்க ரூமுக்கு வரான். உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிருக்கும். நீங்க அப்படியே சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ வந்து டோர் ஓப்பன் பண்ற சவுண்ட் கேட்டதும் நீங்க டக்குனு அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. ஆரம் தான். நீங்க கடகடன்னு அவன் கிட்ட வந்துட்டு அவனோட ஷோல்டர்ல கை போட்டுட்டு அப்படியே அவன எக்கி கிஸ் பண்ணுறீங்க. அவனும் உங்கள பேக் கிஸ் பண்ணிட்டு, "பாரா கிஸ் எல்லாம் குடுக்க ஆரம்பிச்சுட்ட" அப்படிங்கிறான். நீங்க லைட்டா வந்து ஷை ஆயிட்டு அவன அப்படியே நிமிர்ந்து பார்த்து, ஆம், "என்னையே குடுத்துட்டேன். இது குடுக்க மாட்டேனா?" அப்படின்றீங்க. "ஏய் என்னடி சொன்ன? என்ன சொன்ன?" அப்படின்னு சொல்லி குனிஞ்சுக்கிட்டே அவங்க கிட்ட கேட்குறான். ஸோ நீங்க ரொம்ப ஷை ஆயிட்டு அப்படியே அவனோட செஸ்ட்ல ஃபேஸ் வச்சுட்டு அவன ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவனும் பேக் ஹக் பண்ணிட்டு உங்களோட ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்றான். ஸோ இதோட உங்களோட ஹாப்பியான அந்த ஹஸ்பண்டோட ஒரு லவ்வபிள் ஜர்னி ஸ்டார்ட் ஆகி அப்படியே போகுது. ஓகேடா, இதோட நம்ம எண்ட் கார்டு போட்டுக்கலாம். ஹாப்பி எண்டிங். அண்ட் தென் இதுக்கு மேலே வேணும்னா நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக கேட்டு முடிச்சுட்டு ஆரம்க்கு வந்து எப்படி இருந்துச்சு இந்த கேரக்டர் அண்ட் தென் இந்த எஃப்எஃப் எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லிட்டு போகணும். பிகாஸ் நான் ஆரம்க்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடியெல்லாம் ஆரம்க்கு ஸ்டோரி பண்ணதே கிடையாது. ஒரு மாதிரி பிரதர் பாண்டில் இருந்தவங்களுக்கு நான் ரெக்கார்ட் பண்ணுறதுனால எப்படி பண்ணியிருக்கேன்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. ஸோ கேட்டு முடிச்சுட்டு நீங்கள் தான் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லணும். அது நெகட்டிவோ பாசிட்டிவோ நான் கண்டிப்பாக அதை வந்து பாசிட்டிவாக எடுத்துப்பேன். சொல்லிட்டு போங்க. ஓகேடா, லவ் யூ ஆல், பாய்.